ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே மகாதேசிகாய நமக. சர்வகுருபியோ நமக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சீரொன்று தூப்போல் திருவேங்கடமொழியான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாருக்கு வானேற போமளவும் வாழ்வு. இது தனியன் அவருடையது. சுவாமி தேசிகன். இந்த சுவாமி தேசிகன் கண்டாவதாரம் காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புங்கிற நகரில அவதரித்தார். அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். சமஸ்கிருதத்திலையும் பண்ணியிருக்கார், தமிழ்லையும் கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். சமஸ்கிருதத்துல ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி, பூஸ்துதி, ஹயகிரீவ சோத்திரம், பாதுகா சகஸ்திரம், உங்க குரூப்லயே நடத்திட்டு இருக்காரு பாதுகா சகஸ்திரம், இந்த மாதிரியான கிரந்தங்கள். தமிழ்ல பிரபந்த சாரம், அடைக்கலப்பத்து, அதிகார சங்கரகம், அமிர்த சுவாகினி, பரமபத மங்கம், பரமபத சோபானம், இப்படியெல்லாம் கிரந்தங்கள்லாம் அருளி பண்ணியிருக்கார். அதுல ஏதாவது ஒண்ணு அததான் சொல்றேன், ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்குன்னு. இந்த உலகத்துல வாழ்வருக்கு, தாரணினா உலகம், இந்த உலகத்தில் வாழ்வாருக்கு ஏதே ஒண்ணு தெரிஞ்சுட்டா கூட போறோம், வானேல போமளவு வாழ்வுன்னு நம்ம அந்த பிரம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த தனியன் சொல்றேன். இதுல நம்ம இன்னைக்கு பரமபத சோபானம்ங்கிற அந்த கிரந்தத்தை பார்க்கலாம். அதுதான் எனக்கு தலைப்பா கொடுத்துருக்க. உபன்யாசம்னு போட்டிருக்க. உபன்யாசம் பண்ற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இருக்காங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அடியேனை ஒரு பொருட்டாக நினைத்து கொண்டு நீங்கள் இந்த மாதிரி இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் நான் பல உபன்யாசம் கேட்டதுல அனுகிரகித்து அதுல என்ன நான் கிரகித்து கொண்டிருக்கேனோ அதுவும், மற்றபடி எனக்கு எங்க குரு சொல்லி கொடுத்த அதுல இருந்து நான் கிரகித்து கொண்ட விஷயங்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுதான் பகிர்ந்துக்கிறேன். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அது என்ன சேர்ந்தது, அதுக்கு சமிக்கணும். அந்த பரமபத சோபான வைபவம் போட்டிருக்கார். நிஜமாவே இது ஒரு வைபவம் தான். இந்த பரமபதம்ங்கிறது ஒரு பெரிய, அதாவது பரம்னா பகவான் நாராயணன், பதம்னா உயர்ந்த ஸ்தானமாகிய ஸ்ரீவைகுந்தம், சோபானம்ங்கிறது படிகள். இந்த உயர்ந்த ஸ்தானமாகிய இந்த ஸ்ரீவைகுந்தத்தை அடையிறதுங்கிறது தான் இந்த பரமபத சோபானம்ங்கிற கிரந்தத்துல சொல்லியிருக்காரு. அது ஏன் வைபவம்னா, நம்ம இப்ப இந்த பிரகிருதியில பாக்குறோம், ஒரு உயிர் பிரியறது, உடனே அது கிட்டத்தட்ட ஒரு 13-16 நாள் அதுக்குண்டான காரியங்கள்லாம் பண்ணி அது வைபவமா நிறைய பேர் கொண்டாடுறோம். நம்ம அந்த 16 நாள் வேற எந்த விஷயமே நம்ம நினைக்கிறது இல்லை, அந்த ஜீவனை பத்தியே நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால அது ஒரு வைபவமா பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே இந்த பரமபத சோபானங்கிற கிரந்தம் ஒரு வைபவம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்க. ரொம்ப பொருத்தமாக நான் அதை நினைக்கிறேன். இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எனக்கு இந்த NSM மண்டலி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இந்த பரமபத சோபானம்ங்கிற அந்த கிரந்தத்தை பத்தி சில வார்த்தைகள் பேசும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த பரமபதத்தை போய் அடையிறதுங்கிறதே பாக்கியம் கிடைச்சே, அதை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசுறதுங்கிறதே ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். நம்ம இப்ப பரமபத சோபானத்துக்குள்ள போலாம். அதாவது பிரகலாதன் நவவித பக்தின்னு சொல்லியிருக்கான். 9 விதமான பக்திகள் என்னென்ன? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்திகள் இருக்குங்கிறான். இப்போ முதல்ல ஸ்ரவணம், நம்ம கேட்கறது, என்ன விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டுக்கிறோம். அதை கீர்த்தனம் பண்றது, பகவான் நாமங்களை சொல்றது. ஸ்மரணம், அதை நினைச்சு கொண்டே இருக்குது, திருப்பி திருப்பி அந்த பகவான் நாமத்தையும் பகவான் குணங்களையும் திருப்பி திருப்பி ஸ்மரித்து கொண்டே இருக்கணும், அதையே நினைத்து கொண்டே இருக்கணும் 24 மணி நேரம்ங்கிறத. அப்புறம் பாத சேவனம், அவருடைய திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்றது. மந்தனம், மந்தனம்னா கை கூப்பி அஞ்சலி பண்றது. தாசியம், அடிமை, பகவானுக்கு மட்டும்தான் நம்ம அடிமைங்கிறது தெரிந்து கொள்கிறது. சக்கியம், அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி கடைசியில இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்ம பெருமாள் கிட்ட சமர்ப்பித்துறோம் அப்படின்னு சொல்லி 9 விதமான பக்திகள். அத முக்கியமா ஸ்மரணம், நம்ம எப்போதுமே பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க ஒன்னொன்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்து ஒன்னொன்னுலயும் படியா ஏறி கடைசியில ஆத்மாவை நிவேதனம் பண்ணிடுறோம். அததான் இவரும் பரமபத சோபானம்னு 9 படிகள், 9 பர்வாக்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்காரு. எப்படி இந்த ஜீவாத்மா நம்ம இந்த உலகத்துல பிறந்தாச்சு, இது எப்படி நம்ம எதுக்காக வந்தோம், என்ன காரணம், என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டோம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த படிகளா வச்சிருக்காரு. 9 படிகள், 9 பர்வாக்கள், 9 படிகளாக நம்ம எப்படி இதை தாண்டி பரமபதத்தை அடைவோம்
அப்படிங்கறத இந்த பரமபத சோபானம்ங்கிற கிரந்தத்துல சொல்லியிருக்க. அதாவது இப்ப ஒரு மாடி கட்டி வீடு இருக்கு, அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம் ஆகிய இந்த வைகுந்தத்தை அடையறதுக்கு 9 படிகள். அதான் எப்படின்னா, சாதாரணமாக இந்த உலகத்திலே நம்ம பாக்குறோம், ஒரு பெரிய மாடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் மாடியே அதுவே நம்ம ஏற முடியல, படி வச்சு அந்த படியில தான் ஏறி முதல் மாடியை போறோம். அதே மாதிரி 4 மாடி 5 மாடினாலும் இந்த படி ஏறி ஏறி தான் போக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கச்சே அதுக்கே படிகள் வேணுங்கச்சே உயர்ந்த ஸ்தானமாகிய இந்த பரமபதத்துக்கு ஒரு 9 விதமான நிலைகள் எப்படி நம்மளை பக்குவப்படுத்தி போறோங்கிறது தான் 9 படிகளா சொல்றேன். இல்ல 17வது மாடி 15வது மாடி இப்ப எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வருது. அப்படி இருக்கச்சே ஒரு 4 மாடி 3 மாடி நம்ம ஏற முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், எப்படி ஏறுறோம் இல்லையா? இல்ல ஏறாவது வெளில வந்துடுறோமா கீழே? எப்படியாவது ஒரு உறவர்களை போய் பார்க்கணும்னா பாக்குறதுக்கு போறோம் இல்லையா? அப்ப என்ன பண்றோம், அங்க லிப்ட் வச்சுடுறா. ஸோ இந்த லிப்ட் ஏறி லிப்ட் மூலமாக நம்ம அதை அங்க எத்தனாவது மாடியில இருக்காளோ அவளை போய் பார்த்து நம்ம இந்த உலகத்துல நடந்து கொள்கிறோம். அது மாதிரி நமக்கு லிப்ட் மாதிரி பகவான் என்ன பண்றான், ஒரு ஆச்சாரியனை நமக்கு காமிச்சு கொடுக்குறான். ஸோ இந்த லிப்ட் மாதிரிதான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்ன பண்ற, நமக்கு எப்படி பகவானை அடையிறது, என்ன பண்ணணும், என்ன பண்ணினா அந்த பரமபதங்கிறத போய் அடையலாங்கிறத ஆச்சாரியனை கொண்டு நம்ம இதை அடைகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாமும் இதுல சொல்றேன். இந்த ஜீவாத்மாக்களை எப்படியா தன்னிடம் வர வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காகவே ஆச்சாரிய ஆழ்வார்கள் எல்லாம் அவதரிக்க வைக்கிற. தான் உபதேசம் பண்ற, கீதை சொன்னார், இதெல்லாம் பண்ணார், ஒன்னும் அவரால் முடியலன்னு ஒண்ணு ஆழ்வார்களையும் ஆச்சாரிகளையும் அவதரிக்க வைத்து அவர்கள் மூலமாக நமக்கு எப்படி உயருது. ஆண்டாள் கூட திருப்பாவை மூலமாக தானே பிறந்து திருப்பாவையை சொல்லி நம்ம எப்படி உயருது, எப்படி இந்த பெருமாளை போய் கண்ணனை போய் அடையிறதுங்கிறது தான் அந்த திருப்பாவைங்கிறது. அதுதான் சொல்றா. அதுதான் இவர் 9 படிகளாக சொல்ற. அதை 21 பாசுரங்களாக கொடுத்துருக்காரு. 9 பர்வாக்களாக பிரித்து கொண்டு 21 பாசுரங்கள்ல இதை இந்த கிரந்தத்தை சொல்லியிருக்க. இந்த 9 படி என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது முதல்ல விவேகம், அடுத்தது நிர்வேதம், 3வது படி விரக்தி, 4வது படி பீதி, 5வது படி பிரசாதன ஹேது, 6வது படி உக்ராந்தி, 7வது படி அச்சராதி மார்க்கம், 8வது படி திவ்ய தேச பிராப்தி, 9வது படி மோட்சானுபவம் பிரம்மானுபவம், 9வது படியான மோட்சம். அதாவது விவேகம்னா என்ன, இப்ப வந்திருக்கோம், நல்லது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியல, எது பண்ணா நல்லது எது பண்ணா எது பண்ணக்கூடாது இருக்கிறது, இதுல என்ன சொல்லியிருக்கு, அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, சதாதர தர்மம் என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது விவேகம். பகவான் நம்மளை எப்படியாவது தெரிய வைக்கிறான், அது விவேகம். அடுத்தது நிர்வேதம். இது தெரிஞ்சுட்டோம், எது நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுட்டோம். ஆனா நமக்கு என்ன தோன்றது, ஐயோ இதெல்லாம் இப்பதானே தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாதே போயிடுத்தே, நம்ம எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஒண்ணுமே தெரிஞ்சுக்காத இருந்திருக்கோம், இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப பிரபந்தம் கத்துக்கிறது என்னையே அடியேனே எடுத்துக்கோங்களேன். பிரபந்தங்கள்லாம் நான் கத்துட்டு 60 வயசுக்கு மேலதான் இந்த திருவள்ளிக்கையிலே இருந்திருக்கேன். ஆனா எனக்கு அந்த கத்துக்கணும்னு அந்த போவேன் வருவேன் பார்த்திருக்கேன் தவிர கத்துக்கல. எதுக்கு இது, அது பகவானுடைய சங்கல்பமும் இருக்கு. ஆனா 60 வயசுக்கு மேலதான் நம்ம அதை கத்துனேன். அப்ப ஃபீல் பண்ணுவேன், சின்ன வயசுல இப்ப எல்லாரும் சொல்றதை பார்த்துட்டும் நம்ம கத்துக்காகவே இருந்திருக்கோமே, நம்ம இவ்வளவு கிட்டக்கே இருந்திருக்கோம், திருவள்ளிக்கையிலே இருந்திருக்கோம், இதெல்லாம் கத்துக்கலையேன்னு ஒரு தோணும் நமக்கு. அதுதான் நிர்வேதம். அதாவது இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோமே, வாழ்க்கையை வீணடித்து விட்டோமே, இந்த மாதிரி நல்லது பண்ணாத வீணடித்து விட்டோமேன்னு ஒரு நிலை தோன்றது பாருங்க, அதுதான் நிர்வேதம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் விரக்தி. இப்ப வருந்திக்கிறோம், இந்த மாதிரி ஒண்ணும் வேஸ்ட் பண்ணிட்டோம், உலகில் இதுல இருக்கு இந்த மாதிரி ஆசைகளாவே வைத்துக் கொண்டு வந்துட்டோமே, இந்த பிரகிருதி மேலேயே என்னத்துக்கோ ஆசைப்பட்டு இருந்துட்டோமே நம்ம நினைச்சு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகுது, ஒரு விரக்தி வந்துருது. சரிப்போ இது ஒண்ணு நிலையானது கிடையாது, இந்த உலகத்தின் மேல ஆசை வச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு விரக்தி இந்த சம்சாரத்தின் மேல உண்டாகிறது. அந்த நிலைமை 3வது படிங்கிற. 4வது படி பீதிங்கிற. அதாவது இப்படி ஒன்றும் தெரியாமல் இருந்து விட்டு எப்படி உய்விக்கிறது, நம்ம மாட்டு திருப்பி திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் மாத்தி மாத்தி ஜன்மா வந்துட்டே இருக்கே, பாவங்கள் பண்ணிட்டே இருக்கோமே, இந்த பிறவி பிழையிலேருந்து நம்ம வெளில வருவோமா மாட்டோமான்னு ஒரு குழப்பம், பயம். என்ன பண்ணினா இந்த இதுல இருந்து திரும்பி வருவோம்னு ஒரு பயம் ஏற்படும். தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை ஒரு பக்கம், ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பயம், பீதின்னு சொல்றோமே, அந்த பீதி அதை தான் சொல்றேன், ஒரு பீதி ஏற்படும் அப்படிங்கிற. அடுத்தது பிரசாதன ஹேது. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா? பிரசாதம்னா என்ன, அருள், பகவானுடைய அருள் காரணமாக இருக்கிறது. நம்ம அதுக்கப்புறம் ஒன்னொன்னா எப்படின்னு விவரா பார்க்கலாம். இதை சிறிய முறையில சொல்றேன். பிரசாதன ஹேது, ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணி பகவான் திருவடிகளை அடையதற்கு பகவானே நமக்கு உபகாரமாக இருந்து பண்றான். அதுதான் பிரசாதமாக அருள் பண்ணுகிறான். பிரசாதன ஹேதுனா காரணம்.
பிரசாதமாங்கிறது அருள், அருளை பண்றான் நமக்கு. இது மாதிரி இந்த 5 படிகள், இந்த 5 படிகளை நம்ம தெரிஞ்சுட்டு தாண்டிட்டோமானா மீதி இருக்கிற 4 படிகளை அவனே வந்து நம்ம அழிச்சுன்னு போயிடுறான். நம்ம தாண்டி தாண்டி போகணுன்னே இல்லை, அவன் கைப்பிடிச்சு நம்ம இந்த 4 படிகளை அழித்துன்னு போயிடுவான். அதாவது 6வது படி உக்ராந்தி. அது என்னன்னா சரணம் அடைந்து விட்டோம் இல்லையா, அந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வேலை எப்படி போகிறது அப்படிங்கிற. அடுத்தது எப்படி போறது, வழி என்ன. நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னா ஒரு வழி வேணும் இல்லையா, ஒரு பாதையில பார்த்துட்டு ரயில் பாதையோ கார்ல போறதோ இல்ல விமானம் மூலம் போறதோ ஒரு பாதை தெரிஞ்சு கொண்டு போறோமோனோ, அதுதான் அத மாதிரி ஒரு பாதையை இந்த வைகுந்தத்துக்கு வைத்திருக்கிறார். அதுதான் அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறது. அந்த அர்ச்சராதி மார்க்கத்து வழியாக பகவானு கிட்ட நம்ம ஐஷின் போறது, பகவானே ஐஷின் போறார். அதுக்கு வந்து இது ஒரு திவ்ய தேசம் வந்து இதுவா சொல்லுவா, திருமோகூருங்கிற திவ்ய தேசம். காலமேக பெருமாள் வழித்துணை பெருமாள், அந்த பெருமாள் தான் நம்மளை கை கூட்டிட்டு ஐஷின் போறதா ஒரு இது சொல்றது உண்டு, ஒரு இந்த திவ்ய தேசத்தை பத்தி சொல்லச்சே. சோ அது அர்ச்சராதி மார்க்கம். அதுக்கப்புறம் திவ்ய தேச பிராப்திங்கிறது 8வது படி. இந்த திவ்ய தேச பிராப்தம் கிடைக்கிறது நமக்கு ஒரு திவ்ய தேசம். எந்த திவ்ய தேசம்? 108வது திவ்ய தேசமான இந்த வைகுந்தம். இப்படி அர்ச்சராதி மார்க்கம் மூலமாக இந்த 108வது திவ்ய தேசத்தை நாம் அடைந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் அங்க அடைஞ்சிட்டோமானா அதுக்கப்புறம் நமக்கு என்ன, அங்க பிடி மூப்பு எதுவுமே கிடையாது. அந்த மோட்சானுபவம் பிரம்மானுபவம்னு இந்த பகவானை நம்ம அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். பெருமானும் தாயாருமாக சேர்ந்து இருப்பா, அங்க கைங்கரியம் பண்றோம். அதுதான் 9வது படியான மோட்சானுபவம். இவ்வாறு இந்த மாதிரி 9 படிகளாக நாம் இந்த ஜீவாத்மா இருந்து கொண்டு நிலையில இருந்து பெருமாளை போய் அடைகிறது என்று சொல்லுகிறார். சரி, இப்ப ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விவேகம். இந்த பிரகிருதியில வந்து தெளிவு பெற்று நாம் யார், நாம எதற்காக வந்திருக்கோம், நம்ம யாரை போய் அடையணும், என்ன குறிக்கோளோடு இருக்கணும், பரமாத்மா யாரு, இந்த ஜீவாத்மா யாரு, அப்படிலாம் நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டு பகவத் கைங்கரியம் பண்ணணுமே இப்படி எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா. இந்த பிரகிருதியில வந்து பிறந்தாச்சு, ஆனா எதுனா கர்ம வினையில மாட்டிட்டு முழிக்கிறோம். நம்ம முன்வினையில செய்த பாவங்கள்னால அதுக்கு தகுந்த செயல்களை பண்ணி கொண்டு இந்த பிரகிருதியில நம்ம இருக்கோம். அப்ப பகவான் பக்குவப்படுத்துறான் நம்மள. எப்படின்னா நம்ம வந்து இப்படி எங்கேயோ போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் பாக்குறா, நீ எந்த ஊரை சேர்ந்தவர் நம்மள கேட்கிறா. நம்ம வந்து உடனே திருவல்லிக்கேணியோ ஸ்ரீரங்கமோ இல்ல திருநெல்வேலியோ ஏதோ ஒரு ஊரை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு திவ்ய தேசம்னு உடனே பகவான் நினைச்சுக்கிறானா. பாரு இவ பாரு, நான் இருக்கிற திவ்ய தேசத்து பேரை சொல்றாள், ஊரை சொன்னாயோ பேரை சொன்னாயோன்னு சொல்லுவார் ஆழ்வார். அது மாதிரி திவ்ய தேசத்து பேரை சொல்றா, நான் இருக்கிற திவ்ய தேசத்துல பேரை சொல்றா. இவ இருக்கிற ஊரை தான் அவ சொல்றான். ஆனா பகவான் நினைச்சுக்கிறான், நான் இங்க இருக்கேன் அர்ச்சையில, அதனால என்னதான் என்னுடைய திவ்ய தேசத்தை தான் அவன் சொல்றான்னு சொல்லிட்டு உடனே இதுக்காக ஒரு புண்ணிய கணக்கு இருக்கு இல்லையா, அந்த புண்ணிய கணக்குல ஒரு புண்ணியமாக கொண்டு விடுறான், எடுத்துக்கொண்டு வச்சுன்றானா. அடுத்தது பேர் கேட்கிறா, என்ன உங்க பேருன்னு கேட்கச்சு, ராமன் கிருஷ்ணன் நாராயணன் எத்தனையோ பேர் பகவான் நாமங்களை வைத்துக்கோ, அதுக்குதான் பகவான் நாமங்களை வைக்கிறதுங்கிறது. அதை சொன்ன உடனே பகவான் நம்மளதான் ஜபிக்கிறான், நாமத்தெல்லாம் சொல்லி சொல்லி நம்மள ஜபிக்கிறான், நம்மளுடைய ராமாக்களை சொல்றான்னு அது ஒரு புண்ணிய கணக்குல அவன் சேர்த்துன்றானா. அதே மாதிரி ஒரு கஷேத்திரத்துக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நமக்கு தெரியாது அங்க இந்த கோவில் இருக்கு பெருமாள் இருக்காரு அப்படிலாம் தெரியல, ஒரு கல்யாணம் நடக்குது அதுக்கு போறோம். அப்ப அவ என்ன சொல்றா, இங்க வந்து இத ஒரு கஷேத்திரம் இருக்கு, இங்க வந்து பெருமாள் இருக்கார், நீங்க போய் சேவிங்கோ அப்படிங்கிற. நம்ம அங்க போன உடனே நம்மள சேவிக்க தான் வந்திருக்கோம் அவங்களுக்கு திவ்ய தேசத்தை தெரிஞ்சுட்டு அது ஒரு புண்ணிய கணக்குல சேர்த்துக்கிறான். அதே மாதிரி ஹெல்ப் கேட்கிறா, நண்பர்கள் யாரான்னு ஹெல்ப் கேட்கிறா, ஏதோ நம்ம பண்றோம்னா கூட அதை தானம்ங்கிற எடுத்துக்கிறானா. நம்மளுடைய அடியார்களுக்கு அவன் தானம் பண்றான் அப்படின்னு நினைச்சுட்டு அதை ஒரு புண்ணிய கணக்குக்கு சேர்த்துக்கிறானா. அந்த காலத்துல வீடெல்லாம் திண்ணை வச்சு கட்டிருப்பா, அதை நீங்க பார்த்திருப்பேன். இப்பவும் சில இதுல இருக்கும், கிராமத்துல இருக்கு. அந்த திண்ணை வீடு வந்து அவ திண்ணை ஒரு இதுக்கு கட்டி வச்சிருப்பா. அந்த பாத யாத்திரைகள் போறா, வழிபோக்குகள்லாம் போறா, அவ அந்த திண்ணையில வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு கொஞ்சம் சிரம பிரகாரம் பண்ணிட்டு போறான்னு நினைச்சுட்டா, அதையும் அவன் என்ன நினைச்சுப்பானா, நம்ம அடியார்களுக்காக தான் அவ திண்ணை கட்டி விட்டுருக்கா, பாறை வா இந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்றா, நம்ம அடியாருக்கு அடியாருங்கிற மாதிரி அடியார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல தரமா எடுத்துக்கிறானா. நம்ம பண்றது விஷயம் தெரியாத நம்ம பண்ணினா கூட பகவான் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நம்மள புண்ணிய கணக்குல சேர்த்து கொண்டு நமக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்குறான். இது நம்ம நன்மையை பண்றான். நம்ம ஏதோ ஒன்று பேண்டிடமான நடந்துருச்சுன்னா நடந்ததுங்கிற ஒரு சந்தோஷப்படுறோம் இல்லையா, ஒரு நன்மையை கொடுத்தோ ஒரு சத்சங்கத்தை தெரிவிக்க வச்சு, ஒரு சத்சங்கத்தை நெல்லை மண்டலிலேயே எத்தனை பேர் நீங்க இருக்கீங்க, அந்த சத்சங்கத்துல சேர வச்சு இதெல்லாம் தெரிஞ்சு இதுல தேர்ந்தனமான நமக்கு எது நல்லது எது கெட்டது, யாரோட இருக்கணும், எதை வந்து நம்ம பின்பற்றணும், எது நமக்கு தர்மம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பத்தியா. இத மாதிரி எல்லாம் உபகாரம் பண்ணி நம்மள ஒரு விவேகமா பண்ணி வைக்கிறானா. இதுக்குதான் விவேகம். அதான் விவேகம்ங்கிறது தெளிவு பண்ண வைக்கிறான். இந்த பிரகிருதியில வந்து நம்ம பிறந்தது என்னங்கிறதுக்கு தெளிவு தெரிஞ்சு போயிடுறது. சோ நாம யாரு, நம்ம இங்க வந்திருக்கோம், சரி நல்லது என்ன கெட்டது என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு
தெரிஞ்சுட்டு அடுத்தது நிலைக்கு போறதோ இந்த முதல் நிலை தான் விவேகம் என்கிற முதல் படி. இதை நினைக்க அதே அந்த சமயத்துல ஆச்சாரியனை பற்றியும் தெரிய வைக்கிறான். ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் நீங்க அடைந்து அவரோட உபதேசத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்லாம் தெரிய வைக்கிறான் இல்லையா. இதெல்லாம் தெரிய வைக்கிறது தான் இந்த விவேகம். தெளிவு பெறுகிறோம். இந்த பிரகிருத்தில நம்ம இருக்கிற இந்த ஜீவாத்மா இதெல்லாமே ஜீவனை பத்தி நம்ம வந்து தெளிவு அடையிறது. அதுதான் முதல் படிங்கிற விவேகம்ங்கிறது. சரி, இப்ப தெளிவடைஞ்சு விட்டோம், இப்ப தெரிஞ்சுட்டோம், நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டோம். ஆனா நம்ம இப்ப நல்லதே பண்ணலையே, இப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி கவலைப்படுறோம் இல்லையா, அதுதான் வந்து நிர்வேதம்ங்கிறது. அதாவது இதெல்லாம் தெரியாமல் இத்தனை நாள் தெரியாமல் இருந்துட்டோமே. என்ன சொல்றோம், உதாரணமா நம்ம நம்ம முன்காலத்து இப்பவே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்கிற மகான்களை பத்தி எல்லாம் இப்ப நிறைய பேர் ஏதோ சொல்ல, பெரியவாளை பத்தியே வச்சுக்கோங்க. காஞ்சி பெரியவாளை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இப்ப நிறைய பேர் சொல்றா. அவர் இந்த காலத்துல அப்படி நடந்தது இப்படி நடந்தது. நம்ம வந்து அவர் இந்த காலத்துல இருந்தா கூட அவரை போய் சேவிக்கல, அவரை போய் பார்க்கல. அது மாதிரி எத்தனையோ மகான்கள், எத்தனையோ கோவில் திவ்ய தேசத்தெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது. தை அமாவாசை இப்ப சொல்ல திருக்கண்ணபுரத்துல தை அமாவாசை அன்னைக்கு விபீஷணனுக்கு நடையழக காமிப்பாராம் பெருமாள். அது வந்து எங்க குரு சொல்லித்தான் தெரியும் எனக்கு. அது தெரிஞ்சுட்டு இன்னும் எனக்கு போகணும்னு ஆசையை போக முடியல. அப்பெல்லாம் அதை தெரிஞ்சுக்காத விட்டுட்டோம் இல்லையா. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கலையே. இத்தனை நாள் தெரிஞ்சுக்காது, முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம போயிருக்கலாமோ, சின்ன வயசுல எல்லாம் தெரிஞ்சிருந்தா போயிருக்கலாமோ, அது தெரிஞ்சுட்டு அந்த சமயத்துல போயிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் தான் நிர்வேதம்ங்கிறார். சோ ஒன்று அனுபவிக்காமல் இருந்து விட்டோமே. அப்புறம் நிறைய பேர் சொல்ற போது நம்ம எல்லாம் அனுபவிக்கலையேன்னு தோன்றோம். அப்ப இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பகவான் இந்த பிள்ளைய காலத்துல வயிற்றுல வைத்து கொண்டு அதுக்கப்புறம் தான் உமிழ்ந்தான்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கான், வச்சு காப்பாத்தினானே அப்படிலாம் நமக்கு தோணுமா. அந்த பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணுமே. அவன் என்ன பண்றான், இந்த இந்திரியங்கள்லாம் என்ன அதாவது என்னென்னவோ கண் எதையோ பாக்குறது, காது ஏதோ கேட்கறது, வாயால எத்தையோ சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் தெளிவு பெற வைத்து நம்ம தெளிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே நமக்கு பச்சாதாபத்தை உண்டாக்குறான். இப்படி இருந்துட்டோமேன்னு ஒரு கவலைப்படுறோம் பாருங்க. அதுதான் நிர்வேதம். அதே மாதிரி அப்ப என்ன சொல்றான், அப்புறம் மற்றவர்களை அதாவது இந்த நாக்கானது நாம சொல்லணும், பாடணும். கண்ணானது பகவானை போய் சேவிக்கணும். காலானது போய் திவ்ய தேசமோ பக்கத்துல இருக்க கோவிலோ போய் நடந்து போய் சேவிக்கணும் பெருமாளை. இத மாதிரி எல்லாம் சொல்றாங்க. 5 இந்திரங்களும் அதற்கு தான் பண்றது. இத்தனை நாள் அதெல்லாம் நம்ம பண்ணாத இருந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து ஒரு நிர்வேதம். இதுதான் 2வது படி. அதுக்கப்புறம் ஆச்சாரியனை பெற்று இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருக்கணும். இனிமே நம்ம வந்து தெரிஞ்சுட்ட பிறகு தெளிவு பெற்று இந்த இதை பத்தி கவலைப்பட்டு விட்டு இனிமே இந்த தப்பு பண்ணாமல் நல்லபடியா ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு அது மாதிரி நடக்கணும். செய்யாதன்னு செய்யோம் சொல்றா பாருங்க. தீக்குறளை சென்றோதோங்கிற மாதிரி செய்யாதெல்லாம் எது செய்யக்கூடாதோ அது செய்யாமல் இருக்கணும், எது செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற 2வது படியை தாண்டுகிறோம். இதை தெரிஞ்சுட்டு தாண்டுகிறோமே, அதுதான் நிர்வேதம் என்கிற 2வது படி. ஏன்னா இந்த ஆயுசுங்கிறது ரொம்ப கம்மி நமக்கு. திருமாலையில கூட அவர் சொல்றார், வேத நூல் பிராயம் 100 மனிதர் தான் புகிறேனும் பாதியும் உறங்கியே போகுங்கிறோம். நம்ம அதனால தூக்கத்திலேயே பாதி நாளை நம்ம கழிச்சிடுறோம். இருக்கிற நாளே ரொம்ப கம்மி. அதுலயும் நம்ம இந்த மாதிரி வேற விஷயத்துல எல்லாம் நம்ம ஈடுபட்டு விட்டோமானால் பகவானை தெரிஞ்சுக்கிறதோ அடைவதுங்கிறதோ ரொம்ப குறைத்தலா போயிடுது. அதனால அதுக்காக வருத்தப்பட்டு நம்ம இனிமே இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது படியான இந்த நிர்வேதம் வருந்துகிறோம் இல்லையா, அதுதான் 2வது படி. அந்த வருத்தம் அடைகிறோமே அதுதான் 2வது படி. அந்த 2வது படியும் நம்ம தாண்டி விடுகிறோம், அது நிர்வேதமாகும். அடுத்தது 3வது படி விரக்தி. சோ இந்த விரக்தினா ரக்தி என்றால் ஆசை, விரக்தினா ஒரு பொருள் மேல ஆசை வச்சுக்கிறோங்களா, அது மேல அந்த ஆசையை விடுறதுங்கிறது விரக்தி. இந்த உலகத்தின் மேல இந்த பிரகிருதி மேல எத்தனையோ ஆசைகள் வைத்து அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அங்க போகணும் இங்க போகணும், எத்தனையோ விதமான ஆசைகள்லாம் வைத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் முதல்ல முக்கியமா உடல் மேல இந்த ஆசை வைக்க கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மா வேறு உடல் வேறு எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த பிரகிருதி மேல ஆசை இல்லாமல் இருக்கணும். அதுதான் விரக்தி அடையுது. இந்த சம்சாரம் ரொம்ப போர் அடிக்கிறது, திரும்பி பிறக்கிறோம், திரும்பி பண்றோம், இதே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விரக்தி. நமக்கே வந்து என்ன தோணும்னா, நல்ல பெரிய பதவி வேணும், நமக்கு ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம்னா அதுக்கு கதை சொல்றார். ராஜா வந்து ஒரு பாசுரத்துல நம்மாழ்வார் எடுத்து காமிக்கிறாராம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதையாகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார். அதாவது ஒரு நாயகமாய் நல்ல ராஜ்யம், ஒரு நாயகனாக ஒரு பெரிய ராஜாவாக ஒருத்தன் வந்து நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். போர்ல தோத்து போயிடுறான், போர்ல எல்லாம் இழந்து போயிடுறான்.
கடைசியில ஏதோ ஒண்ணு எப்படியோ நம்ம உயிரை வந்து இது பண்ணிதான் இருக்கணும்னு என்ன பண்றான், ஒரு மண்பானையில போய் பிச்சை எடுத்துன்னு போறானாம், ராப்பிச்சை. அந்த மாதிரி போயிட்டு இருக்கச்சே கருநாய் கவர்ந்ததான் அவனை. வந்து ஒரு நாகம் நாகம் வந்து அவனை கவர்ந்தது, கடிக்கிறது. உடனே பயந்து போய் ஹான்னு கத்துறான். கடிச்ச உடனே நமக்கு பயம் வந்துடும். கத்துற உடனே இந்த மண்பாண்டமானது கீழே விழுந்துருது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கவெல்லாம் ஓடி வந்து பார்த்தா ராஜா. ஐயோ, இப்படி இருந்தவன் இப்படி ஆயிடுச்சு. பெரிய செல்வந்தர்கள்லாம் இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோமே, நம்ம இந்த புது உலகத்திலே பாக்குறோம். பெரிய பெரிய செல்வந்தரா இருக்கிறவாள்லாம் திடீர்னு மாறி போயிடுறா இல்லையா? சோ அந்த செல்வம் இதுங்கிற அந்த பதவி, ராஜாங்கிற பதவியோ செல்வந்தருங்கிற பதவியோ எல்லாம் கூட போயிடும் அப்படின்னுங்கிறதுக்கு தான் எடுத்து சொல்றேன். அதனால என்ன ஆகும், அந்த பதவிக்கு ஆசையெல்லாம் எடுக்க வைக்க கூடாது, செல்வத்தின் மேல ஆசை வைக்க கூடாது அப்படிங்கிற. அதுக்கு இது ஒரு உபமானமா சொல்றார். சோ அதனால என்ன சொல்ற, நாராயணன் தாள் காலம் பெற, அவனுடைய தாள்களை நாராயணன் தாள்னு அந்த நாராயண திருவடிகளையே நம்ம எப்போதுமே சிந்தித்து கொண்டு இருந்தோமானால் நமக்கு நிலையான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குங்கிற. இது முதல்ல இந்த விரக்தி. அதனால என்ன பண்ணும், இந்த பூமி மேல இருக்கிற மற்ற ஆசைகளை, பிரகிருதி மேல பகவான் மேல மட்டும் ஆசையை வைத்துக்கொண்டு பிரகிருதி மேல இருக்கிற ஆசைகள் எல்லாம் விட்டுணுமா. இதுக்கு நிறைய சொல்ற விரக்தி எப்படிங்கிறதுக்கு. இந்திர பதவி கிடைக்கணுங்கிற, பிரம்ம பதவி கிடைச்சா கூட பிரம்மாவுக்கே பெரிய பிரளயம் வந்தா பிரம்மாவுக்கே அழிவு. அதுவும் ஒரு 100 பாசுரத்தில் சொல்ற. சூரிய சந்திரன் எல்லாமே மகா பிரளயம் வந்ததுன்னா எல்லாமே அழியக்கூடியதுதான். அதனால எந்த பதவிக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது. ஒரே பதவி, அந்த வைகுந்த பதவி, அதை தான் அடையணும். அவனுடைய திருவடிகளை பற்றி நம்ம இருக்கணும். அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள்ல நம்ம ஆசையை ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிறார். அதுதான் 3வது படியான விரக்தி. விரக்தி அடையணும். இப்போ வேண்டாம் இனிமே அப்படிங்கிற இந்த விரக்தி வந்தாதான் பகவான் நம்மளை அழிச்சுப்பான். அதுவும் நம்ம உலகத்து விஷயத்துல பார்த்துட்டே இருக்கலாம். சாப்பாடுல விரக்தி வந்துடும் சில பேருக்கு. வேண்டாம் சாப்பாடுன்னு அருவருப்பா இருக்கு அந்த சாப்பாடை பார்த்தாலே. அதெல்லாம் இந்த கடைசி காலத்துல நீங்க வயசான வாழை வச்சுன்னு பார்த்தா தெரியும் அதெல்லாம். அதுதான் விரக்திங்கிறது. அந்த மாதிரியான விரக்தி வரணும். அது 3வது படியாக இந்த விரக்தி அப்படின்னு சொல்றாரு இதுல. அப்புறம் 4வது படி. சோ அடுத்தது பீதிங்கிற. பீதி என்னன்னா, இந்த ஜீவாத்மா வந்து பகவானுடைய சொத்து. நம்ம வந்து எங்க பகவானுடைய சொத்தாக இருக்கிறோம். அவன் தான் நம்மளை படைக்க வச்சுக்கான். இத்தனை நாள பிரளய காலத்துல வயிற்றுக்குள்ள வைத்து காப்பாத்தி கடைசியில உமிழ்கிறான்ங்கிறார். அந்த காலம் வரிசை கண்ண முடிண்டே இருப்பானா. அப்புறம் பிராட்டி தான் அப்புறம் இங்க ஞாபகப்படுத்துவாளா, என்னத்துக்கு இவாள வச்சுட்டே இருக்கே, இவாளை எப்படி நம்ம வைகுந்தத்துக்கு அழைச்சிக்கிறது. சும்மா வயிற்றுக்குள்ளே வச்சிருந்தா என்ன பிரயோஜனம், திருப்பி தன்னுடைய இடத்துக்கு அழிச்சுக்கணும் இல்லையா? அதனால திருப்பியும் அதை வந்து படைக்கிறான் அவன். அது மாதிரி அதுதான் அது திருடிட்டு வந்துட்டோமா, அவனுடைய சொத்தை நம்ம திருடிட்டு இதுக்கு இந்த உலகத்துக்கு வந்து விட்டோம் அப்படிங்கிற நினைப்பு. திருடிட்டோம்ங்கிற ஒரு பயம் இருக்கணுமா, பீதி இருக்கணுமா. அததான் சொல்றேன். சோ தெளிவு பெறுறோம், அதனால வருந்தினோம், விரக்தி அடைந்தோம். ஆனாலும் நமக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம எவ்வளவோ பாவங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கோமே, இன்னும் என்ன பாவம் பண்ண போறோமோ தெரியலையே, இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியலையே, இன்னும் பிறவிகள்லாம் எடுத்துட்டே இருக்கணுமா, துன்பம் அடைந்தே இருக்கணுமா, என்னதான் நம்ம உயர பிறந்தாலும் கீழே தான் ஒரு நாள் விழ வேண்டியதுன்னு நம்ம இந்த பழைய கதைகள் எல்லாம் பாக்குறோமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருமா. அதுதான் பீதி அப்படிங்கிற 4வது படியாக இந்த பயத்தை சொல்லுகிறார். அதுக்கு ஒரு கதை சொல்றார். ஸ்வேதன் ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து அதாவது மத்த லோகத்தை விட வைகுந்தம் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து சத்திய லோகம் போகணும்னு நினைச்சிட்டு தபஸ் பண்றாராம். சரி, தபஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தபஸ் பண்ணச்சு என்ன விரதமா பண்ணணும், எதுவும் சாப்பிடக்கூடாது, தாகம் எடுத்தா கூட தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்ற. ஆனா இந்த ஸ்வேதன்கிற இந்த ராஜா என்ன பண்ற, தபஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க. ஆனா வந்து பசி எடுக்கிற சமயத்துல சாப்பிடறான், தாகம் எடுக்கிற சமயத்துல தண்ணி இருக்கிறான். சரி, இப்படியே பண்ணி இந்த தபஸ்காலம் முடிச்சிடுறது. பிரம்மலோகமும் கிடைத்துருது அவருக்கு. பிரம்மலோகமோ இல்ல இந்திரலோகமோ இல்ல ஸ்வர்கலோகமோ எதுக்கு ஆசைப்பட்டு தபஸ் பண்றாளோ அந்த லோகத்தை அடைஞ்சுடுறாளாம். ஆனா தபஸ் பண்ற காலத்துல இந்த பாவம் பண்ணிருக்காரு இல்லையா, சாப்பிடக்கூடாதுன்னா அதை பண்ணிருக்காரு, தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னா தீர்த்தம் பண்ணிருக்காரு, வேற எந்த ஒரு காரணமும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்துல நம்ம பண்ணினோம்னா அதுக்கு தகுந்த பாவத்தை நம்ம அடையிறோம். அதனால என்ன பண்ணிடுறான், திருப்பி அந்த லோகத்திலேருந்து திருப்பி கீழே தள்ளி விட்டு பிறக்க வச்சுடுறான் அந்த பிரகிருதியில. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோமே, திரும்பவும் வந்து இங்க பிறந்துடுறான். இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்றாரு. அதனால அது போல இந்த ஜீவாத்மாவும் என்ன பண்றது, இந்த உடல்ங்கிற இந்த கஷேத்திரத்துல இருந்து கொண்டு தவிக்கிறதாம். எப்படி தவிக்கிறதுன்னா, அந்த பெரிய கலம், ஒரு போட்டு போயிட்டு இருக்கு, படகு கடல்ல, பெரிய காத்து அடிக்கிறது. அந்த காத்து அடிக்கச்சு அந்த எப்படியா அந்த போட்டு கரையில வந்து சேரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கு அந்த போட்டு ஓட்டுறவன், அந்த படகோட்டி நினைப்பான் இல்லையா, பயந்துட்டே இருப்பான் எப்படியாவது வரணுமே. அது மாதிரி இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்கான். எப்படி நம்ம வெளில போறோம் தெரியலையே, எப்படி இப்ப வெளில போறோம்னு தெரியலேன்னு பயப்படுறான். அதே மாதிரி இன்னொன்னு எறும்பு, 2 கொல்லிக்கட்டை நடுவுல ஆட்டின எறும்பு ஒண்ணும், எப்படி 2 பக்கம் சுடுறது, அப்படியே கொதின்னு கொதிக்கிறது. எப்படி நம்ம வெளில போறது, இந்த கொல்லிக்கட்டையை விட்டு எப்படி வெளியில போறதுங்கிறது.
அப்புறம் ஆத்தங்கரை ஓரமா நிறைய மரங்கள் பார்த்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு காட்டாறு வெள்ளம் அடிக்கச்சு இந்த மரம் சாஞ்சிரும். அந்த மரமும் அப்ப பயந்துட்டு இருக்கான். எப்ப வெள்ளம் வருமோ, எப்ப நம்ம வெளில போறதோன்னு சொல்லிட்டு பயந்து. அது மாதிரி இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தது. இந்த பாவத்தெல்லாம் அனுபவிச்சு கொண்டு, இந்த உடல் பாவத்தை அதுவும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும், வேற வழி கிடையாது. அனுபவித்து கொண்டு எப்ப நம்ம இதை உடலை விட்டு வெளில போகணும்னு பயந்துட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அதுதான் பீதிங்கிற 4வது படியா சொல்றாரு. அப்ப என்ன பண்ண, இந்த படியை கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அது வந்து பகவான் அனுகிரகத்துல ஆச்சாரியனை காட்டி கொடுத்துருவான். இதெல்லாம் இந்த 4வது படி 5வது படி வரைக்கும் பகவானுடைய அனுகிரகம். அதுதானே ஒண்ணு சொல்லிட்டு வரோம். சோ அந்த அனுகிரகத்தை பண்ணிச்சு என்ன பண்றாரு, ஆச்சாரியனை காமிச்சு கொடுக்குறாரு. அந்த ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் கேட்டுனா அது 2 யோகம் சொல்றாரு. பிரபத்தி யோகம், பக்தி யோகம். இந்த 2 யோகத்துல ஏதாவது ஒரு யோகத்தை நம்ம பிடிச்சு அதன் மூலமாக உபதேசங்கள்லாம் பெற்று அதன் மூலமாக நம்ம பகவானை அறிந்து விடலாம். அப்படி இந்த பயத்தை போக்குவதற்கு உபாயம் என்னன்னா ஆச்சாரியனை தான் அடையிறது. அதுதான் இந்த 4வது படியாக பீதி பயம் என்பதை சொல்லுகிறார் இந்த கிரந்தத்துல. அடுத்தது 5வது படி. சரி, ஆச்சாரியனை அடைந்துட்டோம், பயமும் போயிடுது, அப்பாட ஆச்சாரியனை அடைந்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதான் பிரசாதன ஹேது, ஆச்சாரியனுடைய அருள், பகவான் அருள் அண்ட் ஆச்சாரியனுடைய அருள். இந்த பயம் என்று தாண்டுவதற்கு உபாயம் தேடுறோம். அதுதான் சரணாகதி பிரபத்தி என்று சொல்லப்படுகிறது. பிரசாதம்னா பகவானின் அருள் அப்படிங்கிறோம். இந்த சம்சார கடலை தாண்டணும் எப்படியாவது. அப்ப இந்த பகவான் தான் நமக்கு கப்பல் மாதிரி, கப்பல் சம்சார கடல், அது கப்பல்ல சம்சாரம்ங்கிறது ஒரு கப்பல்னு வச்சுக்கோங்க. அது தாண்டறதுக்கு ஒரு ஓட்டின்னு போறதுக்கு யாருன்னா பகவான் தான் நம்மளை ஓட்டிட்டு அக்கறையில கொண்டு போய் விடுகிறான். சோ அவனுடைய அருள் தான் நமக்கு வேண்டும். சோ இந்த பிறவி பிணிக்கு அவன் காரணமா இருக்கிறான். அதுக்கு பேர் நிமிஷம். அதனால அவனே மருந்தாகவும் இருக்கான், மருந்தாகவும் அவன் தீர்ப்பான் அப்படிங்கிற நினைப்பு. அதுதான் பிரசாதன ஹேதுங்கிறது. சோ அவனை எப்படி அணுகணும், பக்தி பிரபத்திங்கிறாளே அது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல 2 யோகம், அதாவது பக்தி யோகம்னு ஒண்ணு சொல்றா. பக்தி யோகம்ங்கிறது வந்து அது வந்து எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ அதை பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து இப்ப நம்ம சும்மா ஸ்லோகம் சொல்றது, பஜனை பண்றது, திவ்ய தேசம் போறது, இது தீத்தியாத்திரம், இதெல்லாம் பக்திங்கிறது கிடையாது. அது தர்மத்துல சொல்லியிருக்கு. பக்தி யோகம்ங்கிறத பகவத்கீதையில கூட அவன் சொல்லியிருக்கான். ஒரு நல்ல காமா இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு அதை எப்படி தியானம் பண்ணணுங்கிறதுலாம் கூட அந்த பாகவதத்தெல்லாம் வரும். அவன் எப்படி அவனை தியானம் பண்ணணும், எந்த உருவத்துல அவனை தியானம் பண்ணணும் அப்படிலாம் வரும். அதுதான் இந்த பக்தி யோகம்ங்கிறது. தைலாதாரை அப்படின்பா. இந்த தைலமானது நம்ம ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெயை கொட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது விடாத கொட்டிகிட்டே இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். அது மாதிரி 24/7ங்கிறோம். அது மாதிரி 24 மணி நேரமும் பகவான் சிந்தனை இருந்துட்டே இருக்கணுமா நமக்கு. அதுதான் பக்தி யோகம்ங்கிறது. அது இந்த காலத்துல நம்மளால முடியுமா? சக்தியும் கிடையாது, காலமும் கிடையாது இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு. அதுக்கு பதிலா என்னங்கிறாரு, பிரபத்தி சரணாகதி அப்படிங்கிறாரு. அதாவது இந்த சரணாகதியே பண்ணணும். அந்த பக்தி யோகத்திலயும் பகவான் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நம்ம விடாம பண்ணிட்டே இருந்து ஒரு காலத்துல அவனுக்கு தோணும் இந்த பக்தி யோகம் ஒரு வழி பண்ணியிருக்கான், அந்த கர்மாவை பூர்த்தி பண்ணலாம்னு அவனே அந்த கர்மாவை அழிச்சிடுவான். அழிச்சிட்டு தன்கிட்ட அழிச்சுட்டு போயிடுவான். அது எத்தனை காலம் நடக்கும், எத்தனை யோகம் நடக்குங்கிறதுலாம் தெரியாது அந்த பக்தி யோகத்துல. ஆனா பிரபத்தி, இந்த பிரபத்தி பண்ணினா அந்த பிரபத்தி பண்ற அன்னைக்கே அவன் என்ன பண்ணிடுறான், எல்லா கர்மாவையும் அழிச்சுன்றான். நம்ம கிட்ட அழிச்சுக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு விரதம் எடுத்துன்றான் சரணாகதி பண்றச்சே. சோ அதனால பக்தி நம்மள்கிட்ட பகவத் அடைவதற்கு எதுனா பகவான் சரணாகதிங்கிறது என்னன்னா ஒரு ஆச்சாரியன் மூலமாக பகவான் திருவடிகளே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடிகளே கதின்னு இருக்கணும். ஒரு முறை நம்ம ஒரு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி செஞ்சு விட்டோமானால் அவன் என்றென்றைக்கும் அவன் கடைசி காலத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியல, நினைவே இல்லாம இருந்தா கூட அவன் நம்மள நினைவை வச்சுட்டு அவன் தன்கிட்ட கூட்டுப்பானான். அது ராமருடைய இதுல நம்ம பார்க்கலாம். விபீஷணர் வந்து வர கடல்ல வந்து சரணாகதி, அவரு அதாவது காலம் கிடையாது, தேசம் கிடையாது, இந்த வர்ணம் தான், இவாதான் பண்ணணும் அவாதான் பண்ணணுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அதெல்லாம் இந்த ராமாயண கதையில பார்க்கலாம். விபீஷணன் வந்து கடல்ல வந்து சரணாகதி, அந்த எல்லாரும் கூட கூடாதுங்கிறா. ஆனா ராமன் வந்து அவன் சரணாகதி பண்ணிட்டான், கட்டாயமா அவனை காக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறார். அதே மாதிரி காகம் சரணாகதி பண்றது, எப்பேற்பட்ட அபராதம் பண்றது இருந்தாலும் பிராட்டியினுடைய எதுனால அங்க சுத்தி இங்க சுத்தி பெருமாளுடைய திருவடியில வந்து விழுந்துடுறது. அப்ப விழுந்துட்டான் அப்படின்னோடனே அதை ஏத்துக்கிறவர் அந்த காகத்தின் சரணாகதி. திரௌபதி பண்றா சரணாகதி, எப்பேற்பட்ட நிலையில பண்றாவோ. அவ வந்து இந்த வீட்டுக்குள்ள வராத நாள்ல இருந்து அவள் தரன்னு இழுத்துன்னு வந்து அந்த சபையில பெரிய இந்த சபையில
அவளை வந்து துயில் உரிக்கிறான். அவ உடனே என்ன பண்றா, ஒண்ணுமே தெரியல, உடனே கோவிந்தான்னு கையை கூப்பி அவனை கூப்பிடுறா. அவன் காப்பாத்தினான். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேசமோ காலமோ எதுவுமே கிடையாது. என்னைக்கு வேணாலும் இந்த சரணாகதிங்கிறத நம்ம வந்து ஒரு ஆச்சாரியன் மூலமா, இப்ப ஆச்சாரியன் போனா அவர் என்ன பண்ணுவார், நமக்காக பெருமாள் கிட்டக்க வேண்டிப்ப உபதேசங்கள்லாம் பண்ணுவார். துவயம், திருமந்திரம், இந்த சரவ ஸ்லோகம் இதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி பெருமாள் கிட்டக்க நம்மள காமிச்சு கொடுப்பார். பெருமாளும் என்ன பண்ணுவார், நம்ம ஒரு ஆச்சாரியன் சம்பந்தம் கிடைச்சதுன்னா கட்டாயமாக நம்மளை வந்து அழைச்சிட்டு போயிடுவார். இவனுக்கு இந்த ஆச்சாரியன் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா பகவானும் நம்மளை கூட்டுக்க மாட்டார். அதை நம்ம திருக்கட்சி நம்பிகளுடைய வரலாறுல கூட பார்க்கலாம். அவருடைய குரு வைபவத்துல சொல்லுவா, திருக்கட்சி நம்பிகள் நான் வந்து பெருமாள்கிட்ட பேசுறது இல்லையா, பேசும் தெய்வம்னு அவர் வரதராஜனோட பேசிட்டு இருப்பார். அப்ப வந்து எனக்கு நீ மோஷம் கொடுத்துருவியான்னு கேட்பார். அப்ப வந்து சொல்லுவார், இல்ல இல்ல உனக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தாதான் கொடுப்பேங்கிறார். நான் தான் உனக்கு கைங்கரியம் இங்கேயே பண்ணினேனே, வீசுற கைங்கரியம் பண்ணினேனே, நீ வீசினே நான் உனக்கு பேசி முடிச்சுட்டேன், அதனால ஒரு ஆச்சாரியன் கைங்கரியம் இருந்தாதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்ப வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருக்கோஷி நம்பி வந்து பெருமாளை சேவிக்க வர வந்த உடனே இவன் இந்த திருக்கட்சி நம்பி என்ன பண்றாரு, அவர் குதிரை ஓட்டுறவரா, குதிரை வண்டியை எடுத்துட்டு வந்து அவரை திருப்பி கொண்டு போய் திருக்கோஷியில கொண்டு போய் விடுறதுக்காக அந்த குதிரை வண்டி ஓட்டுறவனாகவே போய் அங்க அவர்கிட்ட அவருக்கு அந்த சிஷ்யம் எல்லாம் பண்ணி கொண்டு அவருடைய அங்க இருக்கிறவர். ஒரு நாள் நல்ல மழை பெய்யுறது. அந்த மழையில அவனுடைய குதிரை நனையிறது. அந்த நனையச்சு ஐயோ நனையுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேஷ்டியை தூக்கி அதுல அந்த குதிரை மேல போட்டு அதை மழையில நனைய விடாத பண்றாரு. அதை பார்த்துட்டாரு திருக்கோஷி நம்பி. பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன நீ யாரு என்னன்னு கேட்ட உடனே விஷயத்தெல்லாம் சொல்றாரு திருக்கட்சி நம்பி, இந்த மாதிரின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லி, இப்ப நான் உங்களுடைய கைங்கரியம் பண்ணிட்டேன், எனக்கு உங்களுடைய சம்பந்தம் கிடைச்சிருத்தோ அப்படின்னா எனக்கு மோஷம் கிடைக்குமேன்னு திருப்பியும் போய் பரதர்கிட்ட போய் சொல்றாருங்கிற மாதிரி அவருடைய குரு பரம்பரை கதையில திருக்கட்சி நம்பிகள் கதை வரும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, சரணாகதிங்கிறது ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் இது கிடைக்கும். அப்பதான் நமக்கு மோட்சமும் கிடைக்கும். அதாவது ஆச்சாரியன் என்ற பேரு கிடைத்தால் என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரியன் என்று பேரு கிடைத்தால் மோட்சம் என்ற பேரு தவறாமல் கிடைக்குமா. அதனால பகவான் என்ன பண்றான், ஆச்சாரியனை காண்பித்து விடுவான். எப்படியாவது ஒரு ஆச்சாரியன், அதுதான் அனுகிரகம், அதை காண்பித்து விடுவான் பகவான். கட்டாயம் அப்படி நம்ம அந்த ஆச்சாரியன் கிடைத்து விட்டால் அதுல போய் நம்ம தேர்ந்துண்டு ஆச்சாரியனுடைய உபதேசத்தெல்லாம் பண்ணா அவன் தன் தேசமான அந்த ஸ்ரீ வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு விடுவான். சரணாதி செய்து விட்டால் அவன் என்ன நினைச்சுப்பானா, தன் கூறாகும் தன் பேராகவும் நினைச்சுப்பானா. ஆகா இந்த ஜீவன் நம்ம கிட்டக்க வரப்போறது, நமக்கு ஒரு பேரு, நம்ம வந்து கூட்டு நம்ம கிட்டக்க வச்சுக்கலாம், நம்மளுடைய கோஷ்டியில சேர்ந்து நம்ம நித்திய சூரியர்கள் இருக்கா அந்த கோஷ்டியில இவனும் சேர்ந்துருவான்னு பேராக நினைத்துக் கொள்வானா, தனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைத்துக் கொள்வான் அப்படிங்கிறார். ஏன்னா தன்னுடைய சொத்து சரணாகதி பண்ணிட்டான் அதை சொல்ற. இதுதான் அதனால சரணாகதிங்கிறது யார் வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுதான் நம்மாழ்வாரும் சொல்றார், தரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் சொல்லிட்டு திருக்கண்ணபுர பெருமாள் பாடுறச்சே அந்த பிரபந்தத்துல சொல்றார், யாரெல்லாம் என்ன சரணம் அடைகிறாளோ அவளுடைய தேகம் கீழே வந்ததுன்னா அவளை கட்டாயமாக என்னுடைய பரமபதத்துக்கு அழைத்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். சோ சரணம் என பற்றியவர்களுக்கெல்லாம் மரணம் ஏற்பட்டால் வைகுண்டத்தில் கட்டாயமாக ஒரு சீட்டு, ஒரு இடம் இருக்குன்னு நம்ம வந்து கான்பிடென்டா இருக்கலாம். கட்டாயமாக நமக்கு வைகுந்தத்துல நமக்கு இடம் இருக்கு, இங்க இல்ல அங்க இல்ல, வைகுண்டத்துல நமக்கு இருக்கலாம். அன்பின் வடிவமாக பக்தர்களுக்கு அன்பே காட்டுகிறான். இது வந்து இதுதான் நம்ம 5வது படி பிரசாதலை ஹேதுன்னு அருள் பண்றான். இந்த விட ஆச்சாரியனை காமிச்சு கொடுத்து நமக்கு பண்றான். இன்னொன்னு திருவடிகளையே பற்றி கொண்டால் நம்ம வந்து கிடைக்கிறதுங்கிறதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்றேன். பாரத போர்ல வந்து நம்ம பாக்குறோம், போர் நடக்கிறது, அது எல்லாரும் வந்து கிருஷ்ணன்ட்ட வந்து அருள் வாங்கிக்கணும், அவன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் வரா. துரியோதனன் வரார், அர்ஜுனன் வரார். அப்ப என்ன பண்றான்னா, அவர் வந்து கிருஷ்ணன் வந்து சைன கோலத்தில் இருக்கார். துரியோதன் வந்து முதல்ல வந்தோடனே கிடுகிடுன்னு தலைமாட்டுல போய் நின்னுடுறாரு. அர்ஜுனன் வந்து திருவடியிலேயே நிக்கிறான், காலங்களே நிக்கிறார். கண்ணை திறந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தான் கண்ணில் படும். எப்போதுமே நம்ம தூங்கி எழுந்தா ஃபர்ஸ்ட் காலுக்கு தான், கால்களுக்கு தான் படும். பார்த்த உடனே அர்ஜுனன் பார்த்த உடனே கேட்கிறார் என்னது அப்படின்னு. துரியோதனன் சொல்றான், நான் தானே முதல்ல வந்தேன் அப்படின்னா, நீ தலைமாட்டுக்கிட்ட இருக்க, எனக்கு எப்படி நான் பாக்குறது, மேல உள்ள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அர்ஜுனனை பார்த்து என்ன வேணும்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி இந்த போர் நடக்க போறது, இந்த போருக்கு உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய உதவி வேணும்னு உடனே அவர் கேட்கிறாரு இல்லையா. அது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ அர்ஜுனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னா, அர்ஜுனன் நீ வந்தா போரும்னு சொல்லிடுறாரு. ஆனா துரியோதனை எனக்கு படைதான் வேணும், இந்த நவகோடி நாராயணன் படைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த படைதான் வேணுங்கிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது. நல்ல வேலை போ, நம்மள முதல்ல கேட்கல, நம்ம படைகளையே வாங்கிக்கலாம், அவ கேட்டு பண்ணிடுறான். கடைசியில உங்களுக்கு தெரியும். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அர்ஜுனன் மாதிரி திருவடிகளை உட்காந்துருக்கனால அவனை தூக்கி மேல உட்காத்தி வச்சுடுறான். தேர் மேல உட்காத்தி வச்சு தான் முன்னாடி இருந்து கொண்டு ஓட்டுறான், சாரதியாக ஓட்டி கொண்டிருக்கிறானா. அதாவது திருவடியின் அடிகளில் நாம் உட்கார்ந்து விட்டால் நம்மளே பெரிய பதவி கொடுத்து நிக்க வைத்து விடுவான்.
அவன் நம்மளை திருவடியை பற்றின நமக்கு வந்து பதவி பெருசா கிடைக்கும், அவன் நம்மளை அழைத்து கொண்டு போயிடுவான் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அதுதான் நம்மளோட பாசுரத்தை சொல்றாரு. இந்த சரணாகதி பண்ணிட்டோம். சரி, சரணாகதி பண்ணிட்டோமே அப்படிங்கிறோம். 5வது படியான சரணாகதியும் தெரிஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம பாவங்கள்லாம் என்ன ஆகும்? சரி, சரணாகதி பண்ணிருக்கோம், இவ்வளவு பாவத்தை வச்சுட்டு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறமே சொல்றா. இந்த மாதிரி பெருமாளே கதின்னு இருக்கணும்லாம் சொல்றா, எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஆனா பாவங்கள் இருக்கே, அந்த பாவங்கள்லாம் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்ப என்ன பண்றோம், இந்த பாவங்களை என்ன பண்ற, 2ஆக பிரிச்சுக்கிறா. 2 பாவங்கள், அதாவது சஞ்சித பாவம், பிராரப்த கர்மான்னு சொல்லி, சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு பிரிச்சுக்கிறேன். இந்த சஞ்சித கர்மாங்கிறது நம்ம இங்க முன்னாடியே இந்த ஜீவன் இருக்கச்சியே இருக்கிற ஒரு மூட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த சஞ்சித கர்மா மூட்டைகள்ங்கிறது நம்ம இங்க பிறக்கச்சே இந்த வறட்சியே அந்த கர்மாவோட தான் வருவோம். வந்து அதனுடைய வினைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இந்த சஞ்சித கர்மாங்கிறது பாவங்களை சுமந்து வந்து அதை அணிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பிராரப்த கர்மாங்கன்னா இப்ப எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த பிரகதியில வந்து பிறந்திருக்கிறோமே, அப்ப இந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கணும். இந்த சரணாகதி பண்ணினோன்னு என்ன ஆகுதுன்னா, பகவான் என்ன பண்ணிடுறான், சஞ்சித கர்மாவை ஃபுல்லா அவ எடுத்துடுறான். பாவங்களே இல்லாத பண்ணிடுறான். சஞ்சித கர்மாவை தீயில் இட்ட பஞ்சுங்கிற மாதிரி அதை ஃபுல்லா அழித்துடுறான், எரித்து விடுகிறானா அந்த சஞ்சித கர்மாவை. இந்த பிராரத்த கர்மாவை மட்டும் நம்ம வந்து அனுபவிச்சு இப்ப எடுத்துட்டோம். ஏன்னா எடுத்ததுக்கு அப்புறம் தான், பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரணாகதி பண்ணியிருக்கோம். அதனால இதை கழித்துக்கணும் அப்படிங்கிறான். சோ இந்த பிராரத்த கர்மாவையும் என்ன பண்றான், அது நம்ம மோட்சம் போகணும் ரொம்ப துடிப்பா இருக்கணுமா. அந்த துடிப்புக்கு தகுந்த மாதிரி அவன் நமக்கு வந்து அந்த காலத்தை வைக்கிறான். நம்ம வந்து துடிப்பு ஜாஸ்தி ஆகணும்னா சீக்கிரமா நம்ம அழிச்சுடுவோம். சரி இருக்கட்டும், மோசம் கிடைக்கிறது சரணாகதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், கிடைக்கிற போது கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம இங்க அனுபவிச்சு கொண்டு இருந்துக்கலாம். எப்ப கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி காலத்தை அவன் நீட்டிக்கொண்டே போவானாம். அதுதான் இந்த சரணாகதியினுடைய விசேஷம். சோ சரணாகதி பிரபத்தின்னு நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம்னா கட்டாயமாக நமக்கு வைகுந்தம்ங்கிறது கிடைக்கும்ங்கிறத இந்த 5வது படியாக சொல்றத. சோ இந்த முதல் 5 படிகளையும் நம்ம தாண்டிட்டோம். ஃபர்ஸ்ட் அதை தெளிவு பெற்று விட்டோம், வருத்தப்பட்டு விட்டோம், விரக்தி அடைந்து விட்டோம், பயந்ததுனால சரணாகதியும் பண்ணிட்டோம், 5 படியும் தாண்டிட்டோம். சோ அடுத்த 4 படி இருக்கு இல்லையா, உத்கிரமணம், 6வது படியாக உத்கிரமணம் சொல்றோம். 7வது படி அர்ச்சராதி மார்க்கம். 8வது படி வந்து அவனை வந்து திவ்ய தேச பிராப்தின்னு கிடைக்கிறது. 30வது படி மோட்சானுபவம்னு சொல்ற இல்லையா. இந்த மித்த இருக்கிற 4 படிகளை பகவானே பண்ணிடுறாங்க. இந்த 5 படிகளை மட்டும் நம்மளுடைய முயற்சியிலே எல்லாம் தெரிஞ்சுட்டு தெளிவு பெற்று ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி பண்ணி பண்றதுங்கிறது 5 படி ஆயிடுது. அடுத்தபடியா இருக்கிற 4 படிகளே பகவானே என்ன வைக்கிறான், தாண்ட வைத்து விடுகிறான். பிரசாதன ஹேதுங்கிறது 5வது படி ஆகும். முதல் 5 படி வந்து நம்முடைய முயற்சி. ஆனால் ஆச்சாரியனுடைய பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும், அவனுடைய சங்கல்பம் இருக்கணும். அவனுடைய சங்கல்பத்தினால நம்மளை ஆச்சாரியரை காட்டி கொடுப்பான். ஆச்சாரியரை தெரிந்து கொண்டு நம்ம சரணாகதி பண்ணுவோம். சரணாகதியில ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அந்த மந்திர உபதேசங்கள்லாம் பண்ற அந்த மந்திரத்தெல்லாம் நம்ம ஜபித்து கொண்டு இருக்கணும். அப்படி நம்ம சரணாகதி பண்ணிட்டோமானா அடுத்த 4 படிகளை அவன் எப்படியாவது தாண்ட வைத்து விடுவான். இந்த 5 படியானது முடிந்து விடுகிறது. 6வது படிங்கிறது தான் உத்கிரமணம் அப்படிங்கிறது. உத்கிரமணம் அதாவது இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவாத்மா வெளியில போறது, அதுதான் உத்கிரமணம் அப்படின்னு அர்த்தாது. அதாவது சரணாகதி செஞ்சுறோம், பிரபன்னர்பா. சரணாகதி பண்ணினவாள்னா பிரபன்னர்பா. இந்த உடல் கீழே விழறது, அது வரைக்கும் நம்ம இந்த பிரகிருத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், ஆசையை விட்டுடணும். ஆசையை விட்டு பகவானே கதி. சோ அவனை பூஜிக்கணும், அவனை புகழ்ந்திருக்கணும், அவனுடைய குணங்களை எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் அவனுடைய சிந்தனையாவே இருக்கணும். அப்ப இருந்தா அவன் நம்ம கூடயே இருப்பானான், அடியார்களுடைய இருப்பான். நம்ம வந்து இதுல பாக்குறோம், கிருஷ்ணாவதாரத்துல அந்த கோபிகள்லாம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, கிருஷ்ணனே கதின்னு இருந்தா. சோ அந்த கிருஷ்ணன் அவனாலே கூட இருந்த வலதுகை இடதுகையே தெரியாதான், கிருஷ்ணன் கூட இருக்கான், நமக்கு எல்லாம் பார்த்துப்பான்னு தைரியத்திலே இருந்தாலும். அது மாதிரி நம்மளும் இருந்தோமானா அந்த சரீரம் விட்டும் கிளம்ப ஜீவனை அவன் வந்து அழிச்சுன்னு போவான். அந்த ஜீவன் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, அவர் தேசிகனே இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், உரைக்குள் செருகிய வாழ் போல இருக்கான் ஜீவனாது. ஒரு அரசன் இருக்கான், வாழை வச்சுக்கிறான், இடுப்புல வந்து ஒரு உரையை போட்டு அதுக்குள்ள வாழ் வச்சிருந்தானா அது என்ன பிரயோஜனம்? ஒரு எதிரிகள் வந்தா அந்த வாழை எடுத்து சண்டை போடணும், ஏதாவது பண்ணணும், உபயோகிக்கணும். அப்படி இல்லாத உள்ளே அந்த வாழ் இருந்ததுன்னா அது என்ன இருக்கு? அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒண்ணுமே ஞானமே இல்லாத உள்ளுக்குள்ள பிரகாசிக்காம இருந்துட்டே இருக்கான். அதை எப்படியாவது பிரகாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றான், அந்த ஜீவாத்மாவை வெளியில எடுக்கிறானா. அப்ப எப்படி எடுக்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த உத்கிரமணம் உத்கிராந்தி அப்படின்னு சொல்றான். எப்படி பண்றான் அந்த 6வது படியேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, அந்த 5 இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, 5 ஞானேந்திரங்கள் 5 கர்மேந்திரங்கள், அந்த 10 இந்திரியங்களையும்
மனதுல கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவானா. மனசுல சேர்த்ததுக்கு அப்புறம் பிராணவாயுவை கொண்டு வந்து சேர்ப்பானா. பிராணவாயு சேர்த்ததுக்கு அப்புறம் ஐம்பூதங்களையும் சேர்ப்பானா. இந்த நிலம் ஏன்னா இந்த உடம்பானது 5 பூதங்களால் ஆனதுதான். இது இந்த உடலையே சேத்திரம் தான் சொல்லுவா. அந்த 5 பூதங்களையும் சேர்ப்பானா. அப்ப இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் இந்த ஜீவாத்மாவோட சேர்ந்த உடனே என்ன ஆயிடுவா, ஜீவாத்மா அப்படியே டயர்ட் ஆயிடுமா, களைத்து விடும். ஐயோ என்னடா அது எல்லாமா சேர்ந்து நம்மள அழுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அப்படியே அது சின்னதா இருக்கும் அப்படின்பா. நெல்லுடைய வால் பகுதி எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜீவாத்மா இருக்குமா அவளுக்குள்ள. அது அப்படியே ஒரே இத்தனை பேர் சேர்ந்து அழுத்துறாளேன்னு ரொம்ப அப்படியே களைச்சு போயிடுவான். அப்ப என்ன பண்ணுவானா பகவான், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கான் இல்லையா பரமாத்மா, அவன் என்ன பண்றானா உடனே இந்த ஐம்பூதம் இந்த பரமான தன்னோடு அணைத்துக் கொள்கிறானா. இது இந்த ஜீவாத்மாவை நான் அணைச்சு கொண்டு கவலைப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி அவன் பண்றானா, அணைத்துக் கொள்கிறானா. அதுக்கப்புறம் இந்த சிறைங்கிற இந்த சரீரத்தை சிறைங்கிற அந்த சரீரத்திலிருந்து வெளியேற்றுகிறான். இந்த எப்படின்னா இந்த 10 இந்திரிகள் அது வந்து ஒரு 9 வாசல்கள் சொல்றான். கண்ணு வந்து 2, காது வந்து 2, மூக்குக்கு 2 துவாரம் இருக்கு, வாய்க்கு ஒரு தாவரம், மலமூத்திரம் 1, ஜலத்வாரம் சொல்றோம். அந்த மாதிரி 9 துவாரங்கள் இருக்கு. அதை தவிர 2 துவாரங்கள், நாபி துவாரம் 1, உச்சி துவாரம், அதாவது பிரம்மரந்திரம் சொல்லுவா. இந்த உச்சி கபாலம் உடைச்சு போறதுங்கிறது. இந்த மாதிரி 11 12 9 2 11 துவாரங்கள் வழியாக இந்த ஜீவாத்மாவை வெளியில ஏத்துறான். இந்த பிரபன்னர்களை மட்டும் என்ன பண்றான், சரணாகதி பண்றான் இல்லையா, சரணாகதி பண்ணிருக்கா இல்லையா பிரபன்னர்களை, அவர்களை என்ன பண்ணது கலைத்து விட்டு வாழ கட்டிக்கிறான். எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு அந்த ஜீவாத்மாவை வெளியில ஏத்திடுறான். கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டு வெளியில அமுச்சு விட்டுறான் இந்த உடலிலேருந்து. ஆனா இந்த சரணாகதி பண்ற இந்த பிரபன்னர்களை மட்டும் அவன் என்ன பண்றான், பிரம்ம நாடி இருக்கு இல்லையா, தலைக்கு மேல சொல்றேன் இல்லையா, அந்த உச்சி துவாரம்ங்கிறோமே, அந்த பிரம்ம ரத்திரம் அப்படிங்கிறான். அந்த அதாவது சூஷ்ம நாடி 101வது நாடிம்பா. அந்த 101வது நாடி வழியாக அதை வந்து வெளியில ஏத்துடுறான் அந்த ஜீவாத்மாவை. இந்த சரணாகதி பண்ணின ஜீவாத்மாவை மட்டும் இந்த மாதிரி ஏத்துறான். மத்த ஜீவாத்மாக்கள்லாம் அவ பண்ணின புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பி வந்து இங்க பிறக்க வேண்டியதுதான். ஆனா சரணாகதி பண்ற பிரபன்னர்களை மட்டும் அவன் தன்னுடைய உத்கிரமணங்கிற பிரகாரம் தன்னுடைய இது நம்ம பண்ணின அந்த சரணாகதியினுடைய காரணத்தினால அதனுடைய பலனாக என்ன நினைக்கிறான்னா, அந்த கபாலம்ங்கிற சொல்ற மாதிரி அந்த சிரசு மூலமாக அந்த ஜீவாத்மாவை வெளியில் ஏற்றுகிறான். அதுதான் 6வது படி. சோ 6வது படியான உத்கிரமணத்தையும் நம்ம அடைஞ்சிடுறோம் அப்படிங்கிற. சோ அந்த 5 படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சிடணும், சரணாகதி பண்ணிடணும். 6வது படியான உத்கிரமணத்தை இந்த இது எல்லாமே ஜீவாத்மா பத்தி தான், ஜீவாத்மா எப்படி போறதுங்கிறத சொல்றான். அடுத்தது 7வது படி. 7வது படிதான் அச்சலாதி மார்க்கம். சரி இந்த ஜீவாத்மா போறது இப்படி எப்படி போய் அது வழி தெரியாது, இதுக்கு ஒரே போறதுன்னா இப்படி போயிட்டே இருக்கா, மேகங்கள் மூட்டங்கள் மழை இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அது அப்படியே எப்படி போறது அப்படின்னா, அதுக்குமே பகவான் பக்கத்திலே இருந்து அது அழிச்சுட்டு போவானா. திருமோகூர் பெருமாள் சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா, அவர்தான் காலமேக பெருமாள் வழிகாட்டி பெருமாள், அவர் தான் நம்மள வந்து அழிச்சுன்னு போவாராம் அந்த அர்ச்சராதி மார்க்கத்திலயும். அர்ச்சரஸ்னா ஒளியை காமிச்சுட்டே போகுமா. அதாவது எப்படி இந்த அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறது எப்படி சொல்றான்னா, அக்னி நெருப்பு, அக்னி பகல்ல சுக்லபட்சம் 2 பட்சம் இருக்குல்ல, கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம், சுக்லபட்சம் உத்தராயணம் 2 இதுல உத்தராயணம், அப்புறம் வருஷம் எந்த வருஷம், அப்புறம் வாயு, அதுக்கப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரலோகம், அப்புறம் மின்னல் லோகம், அப்புறம் வருண லோகம், அதாவது அப்புறம் இந்திரலோகம், அப்புறம் பிரஜாபதி. அந்த மாதிரி அழிச்சுன்னு போய் கடைசியில நம்ம வந்து வைகுந்தத்தை போய் அடைவோம். இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லோக தேவதைகள், அந்த அதுக்குள்ள தேவதைகள்ல சொல்றது. அந்த தேவதைகள் நம்மள அழிச்சுன்னு போவா. அவள ஆதிவாகர்கள் அப்படின்னு சொல்றது. அவ வந்து வழிகாட்டி அழிச்சுன்னு போவா. ஆனா நம்ம வந்து பகல்ல போகணும், உத்தராயணத்துல போகணும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் எல்லாருமே உத்தராயணத்தை போவான்னு சொல்ல முடியாது, ஒரு திவ்ய தேசத்துல போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரிலாம் பிரபன்னர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. 2வது நமக்கு பகல்னா கூட சூரியன் என்னைக்கும் உதித்து கொண்டேதான் இருப்பான். நமக்கு வந்து இந்த பூமியில இருக்கிறதுனால பகலா தோன்றது. ஆனா சூரியன் மறைய மாட்டானே, அது எப்பவுமே ஒளி இருந்துட்டேதானே இருக்கும். அதனால இதெல்லாம் சரணாகதி பண்றவாளுக்கு கிடையாது, பிரபன்னர்களுக்கு கிடையாது. பகல்ல தான் போகணும், தந்த இதுலதான் போகணுங்கிறதுலாம் கிடையாது. எப்ப போனாலும் அவளுக்கு வைகுந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசமும் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் ஆதிவாகர்கள் வழிகாட்டி உபச்சாரம் பண்ணுவாளாம் நம்மள. ஒவ்வொரு தேவதைகளும் என்ன பண்ணுவா, என் லோகத்துக்கு வான்னு கூப்பிடுவாளாம். கூட்டு அங்கங்க அழிச்சுன்னு போய் தங்களுடைய லோகத்தோட எல்லை வரைக்கும் அழிச்சுன்னு போய் அடுத்த லோகத்தினுடைய எல்லை வரைக்கும் விட்டு விடுவார்கள்.
பின்ன வந்து மின்னல் தேவதை, அவன் தான் அமானுவன் சொல்றது. அதாவது இந்த ஒவ்வொன்னா போறோம் இல்லையா, சந்திரம், சூரியன், அப்புறம் மின்னல், அப்புறம் வருணன் அப்படின்னு போறோம் இல்லையா. அப்ப இந்த மின்னல் தேவதை அமானுவன் ஆகணும். அவன் தான் வழிகாட்டி. அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய லோகத்திலேருந்து அடுத்த லோகமான வருண லோகத்துக்கு அழிச்சுன்னு போவான். அதுக்கப்புறம் இந்திரலோகத்துக்கு அழிச்சுன்னு போவான். கடைசியாக பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவான். பிரம்மலோகம் வரைக்கும் அவன் நம்மளை கொண்டு போய் விட்டுடுவான். அந்த மார்க்கத்தை நாம வந்து தினம் நினைத்துட்டே இருக்கணுமா. இப்ப ஒரு திவ்ய தேச யாத்திரை போறோம், திருப்பதியே போறோம், திருமலையே போறோம், இல்ல ஒரு வடநாட்டு யாத்திரை போறோம்னா நம்ம அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகிறோம். 4 மாசம் முன்னாடியே அதுக்கு டிக்கெட் வாங்கி அதை இதை எடுத்து வச்சுக்கணும், அதை எடுத்து வச்சுக்கணும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம். அதையே நினைத்து கொண்டு தள்ளுவோம். 4 மாசம் முன்னாடியே புக் பண்ணிட்டு அதே இன்னைக்கு போறோம்னு நினைச்சிருப்போம். அதே மாதிரி இந்த வைகுண்ட மார்க்கத்தை நம்ம டெய்லி நினைக்கணுமா. இந்த மாதிரி இப்படி போகும், இப்படி நம்ம என்னைக்கு இந்த உடல் விழுறதோ அன்னைக்கு தான் போறோம். அதனால பயப்படக்கூடாது. ஆனா தினம் நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லோகமா போவோம், ஒவ்வொரு லோக தேவதைகளும் நம்மளை அழிச்சு நம்மளை வந்து உபச்சாரம் பண்ணுவான்னு நம்ம வந்து மகிழணும். ஆகா, நம்மளை வாழ கூப்பிட போறா, மின்ன லோகத்துக்கு போறோம், வர்ண லோகத்துக்கு போறோம். ஏன்னா நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், நேர போய் பார்க்க போறோங்கிறது இந்த இந்த ஆத்மாவானது பண்ண போறது. இந்த மாதிரி ஒவ்வொரு லோகத்திலே வரைக்கும் இந்த மார்க்கத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது எப்படின்னு சொல்றாருன்னா, அக்ரூரர் கமனம் போல அப்படின்னு சொல்றாரு. அதாவது அக்ரூரர் கமனம்னா என்னன்னா, அக்ரூரர் வந்து கம்சன் அனுப்புறான் இல்லையா, இந்த கதை உங்களுக்கு தெரியும். கம்சன் வந்து எப்படியாவது கண்ணன் எங்க அழிச்சின்னு வந்து அவனை வந்து அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு தனுர் யாகங்கள்லாம் பண்ணி அக்ரூரையே அழிச்சு நீ கண்ணனை அழிச்சுன்னு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அக்ரூர் வந்து விஷயம் தெரியும், இதுக்கு தானே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவருக்கு என்ன ஆசைன்னா, அந்த கண்ணன் வந்து பார்க்கணும், கண்ணன் மேல அவ்வளவு ஒரு ஆசையும் அன்பும் வச்சுட்டு அவரை போய் பார்க்கணும்னு தான் அவருக்கு ஆசை. அதனால அவர் வந்து என்ன நினைச்சுட்டே போவாராம், கண்ணன் இப்படி இருப்பானா, இப்படி கோபியரோட விளையாடிட்டு இருப்பானா, அவனுடைய சௌசீல்ய குணம் பாரு, எப்படி வந்து இங்க வந்து பிறந்திருக்கான், அந்த ஆயர்களோட அவன் எப்படி இந்த யது வம்சத்துல வந்து பிறந்திருக்கான், யசோதைக்கு வந்து இங்க பிறந்திருக்கான் அப்படின்னு இதெல்லாம் நினைச்சு கொண்டு, அவன் குணத்தெல்லாம் நினைச்சு கொண்டு அவன் எல்லாம் நம்மள வரவேற்பானா, நமக்கு அவனுடைய தரிசனத்தை கொடுப்பானா, அவனுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவன் நினைத்து கொண்டே போவாரான் குருவர் அந்த கண்ணனை போய் அடையத்திற்கு. அது மாதிரி நம்மளும் இந்த வைகுண்டத்தை அடையத்த நம்ம அப்படி ஒரு ஆசையா நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும், டெய்லி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற. அது மாதிரி எல்லா லோகத்திற்கும் ஒவ்வொரு லோகமா போய் நம்ம கடைசியில பிரம்மலோகத்துல கொண்டு போய் விட்டுருவா. அதுக்கப்புறம் என்னன்னா அத அந்த வைகுண்டம் எப்படி இருக்குங்க நம்ம நினைச்சுன்னு போறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பிரம்மலோகத்துக்கு அப்புறம் விரஜா நதின்னு ஒரு நதி இருக்கு. அது எப்படின்னா நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் பார்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரை அந்த கரை அக்கறை இக்கரைங்கிற அது மாதிரி கரையாக இருக்கிறது அந்த விரஜா நதி. அந்த விரஜா நதி வந்து ரெண்டுத்துக்கும் எல்லை கோடாக இருக்கும் இல்லையா. அப்ப என்ன, அது ஒரு சூஷ்ம சரீரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சூஷ்ம சரீரத்தை விட்டு விரஜா நதி சூஷ்ம சரீரத்தோடு தான் போகும். அந்த சூழ உடல் விழுந்த உடனே உள்ளுக்குள்ளுக்குற ஆத்மாவான ஒரு சூஷ்மமான ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு லோகமா போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாள் முடிஞ்சு அரசராதி மார்க்கத்துக்கு போயிட்டே இருக்கச்சு ஒரு உருவத்தை எடுத்துட்டு விரஜா நதியில குளிச்சு விட்டு ஒரு இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொண்டு போகுமா. சூஷ்ம சரீரத்தை விட்டு தீத்தா மாடி போகுமா. அந்த மோட்ச மார்க்கத்தை நம்ம போய் அடைவோமா. அப்ப நம்ம நினைச்சுக்கணுமா, அப்பா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த பிரகதியில, இதுல மாட்டின்னு முயற்சிட்டு இருந்தோமே, ஒரு சதாச்சாரிய நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணினார். அவர் இந்த சரணாகதி எல்லாம் காமிச்சு கொடுத்தார். அவருடைய இதனால நம்ம தெளிவு பெற்று அது என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தெல்லாம் போக்கி வேற எங்கேயும் மாட்டிக்காத, பிற மதத்தினர்களா என்னமோலாம் சொல்ற அதுல எல்லாம் போயும் மாட்டிக்காம இந்த மாதிரியான நல்ல விஷயத்துல நம்ம தீர்ந்து இந்த மாதிரி இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பெருமையை பெற்றோமே, இந்த மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டோமேன்னு சந்தோஷமா பெருமை பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதிவாகியர்கள்லாம் நம்மளை உபச்சாரம் பண்ணினதுனால நம்ம இங்க பட்ட துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுமா. இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கோம், அந்த கஷ்டத்தை பத்தியே நமக்கு தெரியாதான், ஒரே மகிழ்ந்து போயிடுவோமா. அதுதான் இந்த 7வது படியாக அர்ச்சராதி மார்க்கம் அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம டெய்லியா நினைச்சுக்கணும். இந்த 7வது படிங்கிறது அர்ச்சராதி மார்க்கம். சோ இந்த ஜீவாத்மாவானது இந்த 7வது படியான ஒவ்வொரு லோகத்தையும் தாண்டி அர்ச்சராதி மார்க்கத்தை பகவானே அழித்துன்னு போவான், விளக்க பிடிச்சுன்னு போவானா. விளக்கொழி பெருமாள்னு இங்க காஞ்சிபுரத்துல கூட சொல்லுவா, விளக்கை வைத்துக் கொண்டு வருவான்னு சொல்லிட்டோம். சோ அந்த மாதிரி அர்ச்சராதி மார்க்கம் மூலமாக இந்த ஜீவனாவது 7வது படியை தாண்டி விடுகிறது. தாண்டி விட்டு 8வது படியான திவ்ய தேச பிராப்தி அப்படிங்கிற. இந்த திவ்ய தேச பிராப்தி எது? திவ்ய தேசம் இந்த 108வது திவ்ய தேசமான ஸ்ரீ வைகுண்டம்.
அது பிராப்தமாக கிடைக்கிறது. எதனால கிடைக்கிறது? சரணாகதி பண்ணியிருந்தால் ஒரு ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி பண்ணி அந்த இதெல்லாம் நம்ம அந்த சரணாகதியில என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம கடைபிடித்து வந்ததுனால பகவான் அது மகிழ்ச்சி பெற்று அந்த ஜீவாத்மா நம்மள வந்திருக்கேன்னு மோட்சத்தை கொடுத்து அழைச்சுக்கலாம். அவனுடைய இடம் அந்த ஸ்ரீவைகுந்தம். அதுல கொண்டு போய் நம்மளை வைத்திருந்தோம்னா அந்த திவ்ய தேச பிராப்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த ஸ்ரீவைகுந்தம் அடைகிறதுங்கிறதா 8வது படியாக சொல்லுகிறார். திவ்ய தேசம்ங்கிறது அந்த ஸ்ரீவைகுந்தம். விரதா நதியில் தீர்த்தாமடி எழுந்துறோம்னா அமானுவன், அந்த அமானுவன்னா அது ஒரு அதாவது மனுஷன் கிடையாது, வேற ஒரு உருவம், தேவதை தானே, மின்னல் தேவதை. அவன் என்ன பண்ணுவார், அவருடைய ஸ்பர்ஷம் பண்ணுவான். அவர் தான் நம்ம கையை பிடிச்சு தூக்கி விடுவாரா. நம்ம குளிக்க அமர்ந்துடுவான், திருப்பி நம்மள தூக்கணும் இல்லையா, அவன் வந்து தூக்கி விடுவானான். அப்ப என்ன ஆகுமா, கொஞ்சம் பாவங்கள் இருக்கும், நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் இருந்தா கூட அந்த பாவத்தின் வாசனை எல்லாம் போயிடுமா, அதெல்லாம் கழிந்து விடுமா. பிறகு அந்த ஜீவன் ஒரு பதிவிரதையா, அந்த பாவங்கள்லாம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது நல்ல ஒரு ஜீவனா ஆயிடுமா. எப்படி ஒரு பதிவிரதை தன்னுடைய கணவனை நோக்கி ஓடி போவாளோ அதே மாதிரி இந்த ஜீவனும் பரமகாந்தியாக பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தான் அந்த ஸ்ரீவைகுந்தத்தை அடைய வேண்டும்ங்கிறத போய் ஸ்ரீவைகுந்தத்தை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு போவான். அதாவது நம்ம அனாதி காலமாக புண்ணிய பாவங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். 2 ஆத்தங்கரைன்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் ஒண்ணு பாவம். அதுக்குள்ள ஆழ்ந்து கரை காணாமல் தவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த தாயாரானவள் வண்டுகள் மொய்க்கும் தாமரையிலேருந்து வந்தாளாம் தாயார். அவ என்ன பண்றா, மின்னலாக இருக்கா, நல்ல ஒளியை கொடுக்குறா. அவன் இந்த மேகத்திலிருந்து மழை பொழிகிறான் பகவான், மழை பொழிகிறது, அது மாதிரி அருளை பொழிகிறான் பகவான். அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ன பண்ற, வைஜெயந்தி மாலையை போட்டுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், தன்னுடைய பரமபதமாகிய வைகுண்டத்துக்கு வந்து அழைத்துட்டு போயிடுறான். அதற்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணோமோ, இப்படிப்பட்ட பகவான் அழகா வடமாலையை அணிந்து கொண்டு இருக்கிறானே, மின்னல் போன்ற ஒளி வீசி கொண்டு தாயார் இருக்காளே, அப்படிலாம் நினைக்கிட்டு இந்த மாதிரி பாக்கியம் பண்ணோமேன்னு நம்ம மகிழ்ந்து கொண்டு வைகுண்டத்தை அடைகிறோம் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல. அதுதான் அதாவது நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம தேவிகள்லாம் கூப்பிடுவாளாம், தேவிமார்கள், ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் பக்கத்திலே இருப்பாளா. அவ வந்து நம்மள அழிச்சின்னு போவாளாம். அதே எப்படின்னா பாதுகையை கொண்டு, பெருமாளுடைய பாதுகையை கொண்டு நம்ம சிரத்துல வச்சு உள்ளுக்குள்ள அழிச்சின்னு போவாளாம். 8வது படியா இந்த திவ்ய தேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்மள அழைப்பா அப்சரஸ், இது விரஜா நதியிலேருந்து நம்ம வெளியில வரைச்சு அப்சரஸ்கள்லாம் வந்து நமக்கு வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணி சந்தனங்கள்லாம் பூசி வாசன திரவியங்கள்லாம் பண்ணி ஐஷன் போவா அப்படின்பா. அதுக்கப்புறம் இந்த திவ்ய தேச வாசல்ல வந்த உடனே இவாள்லாம் என்ன பண்ணுவா, நம்மள வந்து தேவிமார்கள்லாம் வந்து ஐஷன் போவா. அது எதுனா பாதுகையை நம்மளுடைய சிரசுல வச்சு ஐஷிண்டு உள்ளுக்குள்ள ஐஷன் போவாளாம். இப்படிப்பட்ட வைகுந்தத்தை நம்ம அடைந்தோமேன்னு மகிழ வேண்டும். அப்போது இந்த பாதுகையை சிரசில் வைத்து அழைத்து போவாள். அந்த மகா பெரிய மணிமண்டபமா இருக்குமா அந்த அந்த வைகுந்தத்துல, நடுவுல பெரிய மண்டபம், 1000 சூரியர்கள் பிரகாசித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒளி வீசி கொண்டு இருக்குமா. அதுல நடுநாயகனாக இந்த ஆதிசேஷன் மேல அவர் வந்து அமர்ந்த கோலத்துல இருப்பாராம். அந்த ஆதிசேஷன் தான் நம்ம தெரியுமே, சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கதிரில் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்காம், அணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்றதுக்கு தான் அந்த ஆதிசேஷன். நிற்கச்சே குடையாக, சென்றால் குடையாம், நடக்கச்சே குடையை பிடிச்சுன்னு போறது, இருந்தால் சிம்மாசனமாக இருக்கிறது, காலுக்கு பாதுகையா, நின்றால் திருவடிக்கு பாதுகையான்னு எல்லா கைங்கரமும் பண்ணிக்கொண்டு நித்திய சூரிகள்ல அவள்ல நித்திய சூரிகள்ல ஆதிசேஷன் விஸ்வசேனர் எல்லாம் சேருவா. அது மாதிரி இந்த ஆதிசேஷன் வந்து சிம்மாசனம் இருக்கும். அந்த ஆதிசேஷன் சிம்மாசனத்து மேல இந்த பகவான் வந்து 2 பக்கமும் அது ஸ்ரீதேவி பூதேவியும் லீலாதேவியும் இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல சூரிய சந்திரர்கள் இவாள்லாம் நித்திய சூரியர்கள்லாம் ஒரு பக்கம் இருப்பா. அப்புறம் ஒரு பக்கம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் இருப்பா. அப்புறம் நம்முடைய முன்னோர்கள்லாம் இருப்பா. இந்த மாதிரி எல்லாரும் நின்றுட்டு இருப்பா. அந்த மகாமணி மண்டபத்தை நடுவுல பெருமாள் இருப்பான், பெருமாள் சுத்தி இப்படி இருப்பான். அப்ப என்ன ஆகும், நம்ம இதெல்லாம் பார்த்து துவாரபாலர்கள்லாம் இருப்பா. அவாளையும் தாண்டிட்டு நம்ம விஸ்வசேனர் என்ன பண்ற, தன்னுடைய ஆஸ்தான நிர்வாகிகள் எல்லாம் வைத்து கொண்டிருப்பார். அப்புறம் கருடன் இருப்பார், அவரும் ஒரு நித்திய சூரி, பெரிய மலை மாதிரி அவர் இருப்பாராம், மேருமலை இருக்கிற மாதிரி இருப்பாராம். அந்த நித்திய சூரியர்கள் கோஷ்டிகள்லாம் இருக்கும். அப்ப இந்த சிம்மாசனத்துல பகவான் உட்காந்துருப்பான். எப்படின்னா ஒரு திருவடியை வந்து கீழே தொங்க விட்டு கொண்டு, ஒரு திருவடியை வந்து தன் மடிமேல வைத்து கொண்டு, பக்கத்துல பிராட்டிமார்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருப்பானாம். இது 8வது படியான இப்படிப்பட்ட இந்த திவ்ய தேச பிராப்தி கிடைக்கும். சோ ஆழ்வார்களை சேவிக்கலாம், நம்ம ஆச்சாரியர்களை சேவிக்கலாம், நம்ம முன்னோர்களை சேவிக்கலாம். அந்த கூட்டத்துல நம்ம போய் சேரணும், அந்த நித்திய சூரியல் கூட்டத்துல போய் சேருவோம். அது சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், பகவான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவானாம். பகவான் நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு
நம்மள அவன் போக்கியமா எடுத்துப்பானான். ஆகா ஜீவாத்மா நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து ஒரு பெரிய வயல் வண்டி ஒரு விதைச்சோம், அந்த விதையானது வளர்ந்து நமக்கு வந்துடுத்தோம். சோ அது போக்கியமா எடுத்துப்பானா அத. சோ இந்த போகியத்தை அனுப்பி கொண்டு நம்ம வைத்த விதையானது நன்றாக வளர்ந்து விட்டதே அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம வந்து அடைந்தது இந்த ஜீவாத்மான்னு அதை வந்து ரொம்ப ஆசையாக தன்னை அவன் திவ்ய தேசத்தன் வைகுந்தத்துக்குள்ள இந்த ஜீவாத்மாவை அழைத்துக் கொள்வார்கள். அதுதான் 8வது படியான திவ்ய தேச பிராப்தி. சோ திவ்ய தேசம்ங்கிறது ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது. சோ இப்ப நம்ம வந்து 8வது படிக்கு வந்துட்டோம். அதாவது முதல்ல வந்து என்னாச்சு, விவேகமா இருந்தோம், தெளிவு பெற்றோம், பயத்தை போக்கினோம், சரணாகதி பண்ணினோம். அப்புறம் வந்து திவ்ய தேச பிராப்தி பகவான் கொடுத்த எல்லாமே ஆச்சாரியனை தெரிஞ்சு கொண்டோம். எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலையும் தான் இதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறத நம்மளுடைய முயற்சிங்கிறது கிடையாது. நம்மளுடைய முயற்சி நம்ம ஆசை வைக்கணும், பகவந்தத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வச்சுக்கணும், பெருமாளை பார்க்கணும். அங்க போய் என்ன பண்ண போறோம், வைகுந்தத்துல போய் பிராட்டியோடு இருக்கிற பெருமாளுக்கு நம்ம வந்து கைங்கரியம் பண்ணணும். நித்தியசூரிகள்லாம் பண்ற கைங்கரியம் தான் அதே கைங்கரியம் நமக்கும் கிடைக்கும். அதை பிரார்த்தித்து பெற வேண்டியது. அதுதான் 8வது படியான திவ்ய தேச பிராப்திங்கிற படியை நம்ம அடைந்து விடுகிறோம் அப்படிங்கிற இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்க போய் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, அங்க போயினா மோட்சானுபவம், அது பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படிங்கிறது. அதுதான் சொல்றேன். சோ வைகுந்தம் போன இதேதான் என்ன சொல்றாரு, பெரிய வெள்ளி மலையா தெரியுதான் ஆதிசேஷன். பார்த்தா பெரிய வெள்ளியிலான மலை இருந்தா எப்படி இருக்கும், வெளுப்பா இருப்பான் ஆதிசேஷன். சோ அந்த மாதிரி இருக்கான். அது மேல மரகத மலைனா பச்சை மாமலை போல் மேனிங்கிறமே, அது மாதிரி மரகத மலையான பெருமான் இந்த மாமணி மண்டபத்தில் ஆதிசேஷன் குடைப்பிழைக்கவும் ஆசனமாகவும் இருக்கிறான். அதுல ஒரு திருவடியை மடக்கி கொண்டும் ஒரு திருவடியை தொங்க வைத்துக் கொண்டும் இருக்கிறான். 3 பிராட்டிகளுக்கும் நடுவில் சுற்றி இருக்க நித்திய சூரியலான விஸ்வக்சேனர் கோலுடன் இருப்பாராம். விஸ்வக்சேனர் ஒரு கோலை வச்சுருப்பார். இவாளையே திவ்ய தம்பதிகளையே அவர் ஏன்னா விஸ்வக்சேனர் டெய்லி சொல்வாராம், இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு கணக்கு வழக்கு சொல்வார். அவர் வந்து அது அப்படியே என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துட்டு வரான். பெருமாள் தலையை காமிச்சு ஆட்டி ஏத்துட்டு வரான். அந்த மாதிரி கோலுடன் இருப்பாராம். பெரிய திருவடிகள் தொண்டு பண்ணணும்னு ரெடியா உட்கார்ந்துட்டு இருப்பாராம். எப்ப வந்து அவர் வெளியில கிளம்ப போறார், எப்ப வந்து பக்தர்களுக்கு போய் இது பண்ண போறார், அனுகிரகம் பண்ண போறார், நம்ம இதெல்லாம் பாக்குறோம், மோட்சம் கொடுக்கிறாரு இவர் கஜேந்திர மோட்சத்துக்கு எல்லாம் அது மாதிரி எல்லாம் பண்ண போறேன்னு அந்த நித்திய கருடாழ்வார் ரெடியா உட்கார்ந்துட்டு இருப்பாரா. நித்திய பெரிய திருவடியான கருடாழ்வார். சோ பகவானுக்கு தொண்டு புரியறதுக்காக நித்திய சூரியர்கள்லாம் ரெடியா என்னென்ன தொண்டு அவளுக்குன்னு ஒரு தொண்டு கைங்கரியத்துக்கு கொடுத்துருப்பா, அதெல்லாம் வச்சுட்டு அவள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் மறுபக்கம் ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணுவா, இதே இந்த பிரபந்தத்தை ஓதிக்கொண்டு வேதத்தை சொல்லிண்டோ அந்த சீர்திருப்திகள் எல்லாம் சொல்லிக்கொண்டோ அங்க வந்து சொல்லுவேன். நான் வேலுக்குடி சொல்லிதான் கேட்டிருக்கேன். ஊன்னு இந்த சாம வேதம் ரொம்ப அங்க சொல்லிட்டே இருக்குமா, இந்த சத்தம் அங்க ரொம்ப கேட்டுட்டே இருக்குமா அந்த பரமபதத்துல. அந்த மாதிரி நித்திய சூரியர்களா இருந்துட்டு கைங்கரியங்கள்லாம் சொல்லிக்கொண்டு இந்த சாமகானத்தை எல்லாம் முக்தர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு இருப்பார்கள். நாமளும் அந்த கோஷியில போய் சேர்ந்து விடுவோம். இந்த திவ்யதேச பிராப்தி அது கிடைத்த உடனே அந்த கோஷ்டியில போய் நம்ம சேர்ந்துருவோம். நம்மளும் போய் அந்த ஆழ்வாசி சுத்திகளையும் அதுதான் இந்த பாசுரத்துல கூட கடைசி பாசுரத்துல தாண்டால் சொல்றாளே, கோல விளக்கே கொடியே விதானமேங்கிற மாதிரி இதெல்லாம் தான். அங்க போய் நம்ம என்ன வேணும், கைகரியம் பண்றதுதான் கேட்கிறா. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரபந்தத்தையும் சீசுக்திகளையும் இதெல்லாம் நம்ம வந்து அந்த சூஷ்ம உடம்பத்தை எடுத்துக்கொண்டு அங்க எப்படி சொல்றோமோ அது மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டு அந்த நித்திய சூரியர்களோட இருந்து கொண்டு பாடிக்கொண்டு இருப்பதை பார்க்கலாமா. சோ பகவானின் திருமேனியை வர்ணிக்கிறார். எப்படி இருக்குன்னா, திருப்பானாழ்வார் அமராதி பிரான்ல சொன்னார் இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய மலை, அந்த 2 பெரிய கரிய மலையாம். அந்த கரிய மலையின் நடுவுல 2 புறமும் சூரியனும் சந்திரர்களும் இருக்காளாம். அப்ப வந்து இரவோடு சேர்ந்த சூரியன், அதாவது சந்திரன் ராத்திரி தான் வரும். அந்த ராத்திரியில சூரியன் இருந்தா எப்படி இருக்கும், சந்திரனுடைய ஒளி தெரியாது, சூரிய ஒளி தான் தெரியும். அந்த மாதிரி பிரகாசம் மணி அப்படியே மண்மண்டபம் அப்படியே ஜொலிக்குமா. இந்த மகாமணி மண்டபத்தை ஆர்த்தி பிரபந்தத்துல ரொம்ப நன்னா விவரிப்பார் மாமுனிகள். அது மாதிரி அந்த அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. அதுல பெருமாளுடைய நெத்தி எப்படி இருக்குமா, அஷ்டமி சந்திரன். அது வந்து கரெக்டா பாதி கரெக்டா இருக்கும். அந்த அஷ்டமி சந்திரனை பத்தி ரொம்ப அழகா விவரிக்கிறா பெரியோர்கள்லாம். அது பாதி அவ்வளவு கரெக்டா சந்திரனை நம்ம ஒரு கோல் வச்சு நம்ம பிரிச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி பாதி இருக்குமா, அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்குமா நெற்றியானது. அப்புறம் புருவம் வில்லாக இருக்குமா. பார்வை கண்கள் இது பார்வை எப்படி அம்பு எப்படி ஒரு குறிக்கோள் வச்சு இருக்கோ அதே மாதிரி பார்வை அம்பு பார்வை. கண்கள் எப்படி இருக்குமா, நீண்ட பெரிய வாய்க்கண்கள்ங்கிற மாதிரி நீண்ட கண்கள், தாமரை போன்ற கற்கள், கற்பக கொடி போன்ற மூக்கு, இந்த மூக்கானது கற்பக கொடி போல இருக்கும். கன்னங்கள் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பிராட்டிக்கு கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குமா. ஏன்னா பிராட்டிகள் 2 பேரும் பக்கத்துல இருக்கா இல்லையா, அவ தன்னுடைய அழகை பார்த்துக்கணும்னா அந்த பெருமாளுடைய கண்ணத்தை பார்த்துனாலே போருமா, அப்படி அந்த கண்ணாடி மாதிரி இருக்குமா பிராட்டிகளுடைய இத. 4 தோள்கள் சொல்றாரு.
இந்த 4 தோள்கள் என்ன சொல்றேன்னா, நம்ம இது வீடு, மோட்சம், அர்த்த காம மோட்ச வீடுங்கிறோம் இல்லையா? அந்த 4 தோள்களை தாங்கி கொண்டு இருக்கிறானோ அந்த மாதிரி இந்த 4 தோள்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிராட்டியோடு சேர்ந்த திருமார்பு. மார்புல அது எப்போதுமே பிராட்டி இருக்காது இந்த பிராட்டி. அப்புறம் பிரளய காலத்துல அண்ட சராசரங்களையும் வைத்துக்கொள்ள வைத்தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்பேற்பட்ட திருவயிறு. அப்புறம் திவ்ய பரியங்கமான ஆசனம். அப்புறம் இந்த திருவடிகளுக்கு என்ன சொல்றாருன்னா, வேதங்கள்லாம் அந்த திருவடி பிரளய காலம் வந்துருது, ஒரு பெரிய மகா பிரளயம் வந்து வேதத்தெல்லாம் அந்த மதுக்கைடவர்கள்லாம் எடுத்துன்னு போயிடுறா நம்ம பாக்குறோம். அப்ப எங்க போச்சு வேதங்கள்லாம்? திருப்பி வம்ச அவதாரமோ ஐகிரி அவதாரம் எடுத்துதான் வந்து உபதேசம் பண்றான். ஒவ்வொரு யுகம் முடிஞ்ச போதும் ஒரு புதிய பிரம்மாவை படிச்சு பண்றான்னு அதெல்லாம் பாக்குறோம். எங்க அப்ப வேதங்கள்லாம் இருக்குன்னா அவன் திருவடியில வைத்து காப்பாத்துவான். இந்த திருவடிகள் தான் அதை காப்பாத்தி கொண்டிருக்கிறதா. சோ இந்த திருவடிகள் வேதங்கள்ல வைத்துக் கொண்டிருக்கிற அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை சொல்றேன். வேத கூட்டமாட்டு இருக்கான். இந்த மாதிரி அப்படியே பரிமளம் ஒரே வாசனையா இருக்கும். அங்க அப்படியே ஊதுவத்தி ஏத்தி வச்சு இங்க நம்ம பண்றோமே அது மாதிரி அங்க வாசனைகள் இருக்குமா. பட்டு பீதாம்பரம் சாத்தின்னு இருக்கானா. அது எப்படி இருக்குன்னா, ஒரு மரகத குன்று, பச்சை குன்று மாணிக்கத்தை சுத்தி வச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி பட்டு பீதாம்பரம் இருக்குமா. தன் தாமரை, நல்ல குளிர்ச்சியான தாமரை பூ, அது மேல அமர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த பகவான். அப்படிப்பட்ட பகவானுடைய மடியில உட்கார வைப்பானாம். உட்கார வைத்து விட்டு என்ன சொல்லுவானா, நம்ம போய் உட்கார்ந்துட்ட உடனே நீ யார் அப்படின்னு கேட்பான். நீ எங்க வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க, எங்க வந்திருக்க என்னன்னு சொல்லி நம்மள தூக்கி உட்காந்து வச்சு நீ யாருன்னு கேட்பானோ. நம்ம என்ன சொல்லுவோமா உடனே, இது உன்னோடைய சொத்து அப்படிமாமா. நான் எதுக்கு இருக்கேன்னா, இந்த பிறவி கடலில இருந்து தப்பிச்சு வந்துட்டு பேரின்ப கடலான இந்த கடல், இந்த வைகுந்தம்ங்கிற பேரின்ப கடல்ல வந்து இருக்கேன். பிரியாமல் இருக்கணும். அது கூட எப்படி 7 பிறவிக்கும் அவ சொல்றாள் ஆடாள். அது மாதிரி இனிமே உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். உந்தன்னோடு இருந்து கைங்கரிய பிரார்த்திக்கிறேன். உன்கிட்ட வந்து நான் ஏன் இருக்கேன்னா எனக்கு கைங்கரியம் கொடுக்கணும். இந்த நித்திய சூரியர்கள்லாம் என்னென்ன கைங்கரியம் பண்றாலும் அந்த கைங்கரியம், அதாவது எல்லா கைங்கரியம் கொடுப்பான். அந்த படைக்கிற தொழிலை மட்டும் அவன் தான் வச்சுட்டு இருப்பான் பெருமாள். மீது எல்லா கைங்கரிகளையும் பிரார்த்திக்க அதையும் கொடுப்பான், பிரார்த்திக்காமல் அவனும் கொடுப்பான் சில கைங்கரில. அதையும் நம்ம செய்யணும். சோ இந்த பகவான் ஸ்ரீவைகுந்தம் அந்த ஜீவாத்மாவை என்ன பண்றான், தன் திருவடிகளில் அழுந்த பதித்து அனுகிரகம் பண்ணுகிறான். சோ என்னாச்சு, தெளிவடைகிறோம், விரக்தி அடைந்தோம். அதுக்கப்புறம் வருந்தினோம். அப்புறம் விரக்தி, இந்த பூமி மேல இந்த சம்சாரத்து மேல விரக்தி அடைகிறோம். அதுக்கப்புறம் இந்த பிறவிக்கு ஐயோ இந்த பிறவி திருப்பி திருப்பி வேணுமான்னு ஒரு பயத்தை கொண்டு வரும். பயம் வந்த உடனே என்ன பண்றது, என்ன உபாயம், எப்படி நம்ம ஓய்வு வைக்கலாம் தெரிஞ்ச உடனே சரணாகதி பண்றோம். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றான், எல்லாம் பண்ண அர்ச்சனாதி மார்க்கம் வழியாக தன்னுடைய திவ்ய தேசமான ஸ்ரீவைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். அங்க போய் நம்ம என்ன பண்றோம், கைங்கரியம் செய்கிறோம். அதற்கும் அவனே உபகாரம் பண்ணும், அவனே கொடுப்பான் கைங்கரியம். இல்ல நம்ம பிரார்த்தித்தாலும் இந்த கைங்கரியத்தை கொடுப்பான். சரி, இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்ம 9வது படியாக மோட்சானுபவம் சொல்றேன். இப்படி இந்த மோட்சத்தை அடைகிறோம். சரி, இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க சரணாகதிங்கிறத நம்ம எல்லாரும் ஒரு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணி கொண்டு மோட்சம் அடைவதையே நம்மளுடைய இலக்காக வைத்துக்கொண்டு தினம் அதை நினைத்து கொண்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி 9வது படியை நம்ம அறிஞ்சிட்டோம். படியை அறிஞ்சிட்டோமே, சரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். ஆனாலும் இங்க இந்த பிரகிருத்தியில இப்ப இருந்துதான்னு இருக்கும். மோட்சத்தை போகணும்னு ஆசைப்பட்டுட்டோம். ஆனா இப்ப இருந்துட்டான்னு இருக்கும், இந்த பிரகிருதியில இருந்துட்டு இருக்கோமே. அது ஏன்னா அது நம்ம விதி, நம்ம பண்ண அந்த கர்மாவனால நம்ம இன்னும் இருக்கோம். எப்ப இந்த தேகம் விழுகிறதோ அப்பதான் வந்து அந்த நம்ம வந்து மோட்சத்துக்கு போவோம். அதுதான் மணவாளி மாணவர்கள் சொல்ற, எப்ப இந்த தேகம் விழுதோ அப்ப இந்த வந்து அழைச்சு கொண்டு போவான். அந்த நாள் எப்பன்னு ராமானுஜரை பார்த்து கேட்கிறேன். ராமானுஜருடைய சம்பந்தம் இருக்கணும், அவர் ஒரு ஆச்சாரியன் தானே. அந்த ராமானுஜரை பார்த்து கேட்கிறேன், அந்த நாள் எப்ப, அந்த நாள் குறுகாதோ சீக்கிரம், அந்த நாள் உனக்கு தான் தெரியும், அந்த நாளை நீ சொல்லணுங்கிற. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் மூலமா அடையிறதுனால அந்த ராமானுஜருடைய சம்பந்தம் இருக்கணும், அவர் தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அவர் தான் இதுல வந்து மணவாள மாமனிக்கும் ஆர்த்தி பிரபந்தத்தை சொல்றேன். சோ என்ன பண்றாரு, கடைசியில இந்த மாதிரி பீதி அடைந்து சரணாகதி பகவான் வந்து அர்ச்சனாதி வழியாக அழிக்கணும். அப்ப நம்ம என்ன இருக்கிறோம், சரி இங்க இருக்கோமே, இதெல்லாம் பண்றோமே, இந்த வைகுந்தத்துக்கு அழிச்சிடும், கைங்கறி எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து. இப்ப இந்த பிரகிருதி சம்பந்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோமே, திருப்பி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பாவம் பண்ணிடுவோம். நம்ம ஆனா மகா விசுவாசம் இருக்கணும். சரணாகதி பண்ணிட்டோம்னா கட்டாயமாக அவன் அழிச்சுன்னு போவான். ஏன்னா இந்த பிராரப்த கர்மாவெல்லாம் அவன் வந்து நம்ம இது பண்ணி விட்டுருவான். எப்படி பண்ணுவான்னா, சஞ்சீத கர்மா ஃபுல்லா போயிடும். பிராரப்த கர்மால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சிலர் ஏதாவது பண்ணிட்டோம்னா கூட அந்த பாவத்துக்கு நம்ம தெரிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோ, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணலாம்னா பிராயச்சித்தம் பண்ணி அந்த கர்மாவை கழிச்சுடலாம். அப்படி இல்லைன்னா கூட அவன் என்ன பண்ணுவான், ஒரு சிறிய தண்டனையை கொடுத்து அந்த கர்மாவை கழிச்சுடுவான். அதனால நமக்கு அவன் மேல ஒரு விசுவாசம்
கட்டாயமாக வேண்டும். சரணாகதி பண்ணினா நம்மள கட்டாயமாக வைகுந்தத்துக்கு நம்ம போவோங்கிற மகா விசுவாசத்தை அவன் மேல வைத்துக் கொண்டு இருக்கணும். அதனால தெளிவடைந்து இதை என்ன கடைசியில என்ன பண்றான், தன்னுடைய திருவடிகளை அழுந்த பெற்று அனுகிறோம். இவ்வாறு நம்ம பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் இங்க இருக்கோமே நம்ம நினைக்கிறோம். இங்க இன்னும் தெரிஞ்சுட்டோம், மோட்சம் சரணாகதி பண்ணிட்டோம், உடனே கிடைக்கலையா, நம்ம இருந்துட்டு எப்ப நம்ம தேகம் விடுறதோ அப்பதான் நம்ம எடுத்துக்க போறாங்கிறதுல அது தெரியுது. அது வரைக்கும் நம்ம இங்க என்ன பண்றது அப்படின்னா, அதுதான் சொல்றாரு ஆழ்வார்கள்லாம். பொழுதுபோக்கா என்ன பண்ணுனா, ஒரு திவ்ய தேசத்துல போய் இருக்கணும், திவ்ய தேச கைங்கரியம் பண்ணணும், இல்ல சத்சங்கத்தோட இருந்து பெருமாளுடைய லீலா விளையாட்டுகளையும் அவருடைய குணங்களையும் அனுபவித்துக் கொண்டு டெய்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுமா. தினம் அனாவசியமான பேச்சு எல்லாம் இல்லாத பெருமாளுடைய விஷயத்தை பத்தி, பகவானுடைய லீலை என்னெல்லாம் பண்ணினா, அந்த பாகவதத்துல இவ்வளவு லீலைகள்லாம் கிருஷ்ண லீலைகள்லாம் சொல்றா, அதெல்லாம் பத்தி பேசிக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சத்சங்கம், அதே இந்த சத்சங்கம் நென்னசம்ல நிறைய பண்றேன் நீங்க சத்சங்கம். சோ அந்த சத்சங்கத்துல இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த சத்சங்கத்துல இருந்து கொண்டு பொழுதை நம்ம போக்கணும். அதுதான் இங்க பண்ணணும். எப்ப நம்ம தேகம் விழறதோ அப்ப இந்த ஜீவாத்மா ஒவ்வொரு இதுவா நம்ம தாண்டுறது. அது வரைக்கும் இந்த ஒன்பதாவது படியை தாண்டுறது தான் இந்த ஜீவாத்மா போறது உத்கிரமணம்ங்கிறது. அது வரைக்கும் நம்ம இங்க இருந்து கொண்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு சீசுக்திகள்லாம் சொல்லி கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம இதெல்லாம் இல்லாத பிரகிருதி மேல இருக்கிற மத்த ஆசைகள்லாம் விட்டு தினம் பகவானை 24 மணி நேரம் பகவானை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இதுல சொல்றாரு. இந்த கடைசியா கைங்கரியத்தை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஸ்ரீவைகுந்தம் அந்த ஜீவாத்மாவை என்ன பண்றான், தன் திருவடிகளை அழித்துக்குள்ள வைத்துக் கொண்டு அனுகிரகம் பண்றான். இது 9வது படியான இதை பாத்துறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி உத்கிரமணம்ங்கிற இதை பார்த்துட்டோம். 6வது படி திவ்யதேச பிராப்தி கிடைச்சிருத்தோம். இந்த வைகுந்த மோஷானுபவம் அடைஞ்சிடறோம். அவன் திருவேணியெல்லாமும் நம்ம அனுபவித்து விடுகிறோம். அந்த படவாளம் அதாவது தெளிவடைந்து என்னன்னா முக்கியமா இதுவா என்ன பண்றோம்னா, விவேகங்கிற தெளிவடைந்து விட்டு விரக்தி ஆகி வருந்தப்பட்டு இந்த ஐயோ இந்த பிறவியில பிறந்துட்டோமேங்கிற ஒரு கஷ்டப்பட்டு அதனால பீதி அடைந்து அப்புறம் என்ன சரணாகதி செய்கிறோம். சரணாகதி செய்த போன பகவான் என்ன பண்றான், அர்ச்சராதி மார்க்கம் வழியாக தன்னுடைய திவ்ய தேசமான ஸ்ரீவைகுந்தத்துக்கு அழைத்து செல்கிறான். சோ கைங்கரியம் செய்யாத ஸ்ரீவைகுந்தம் போய் சும்மா இருக்குது, அங்க போய் கைங்கரியம். அதுக்குதான் இங்க இதெல்லாம் இது சொல்றாள் த்ரீசர்ங்கிறா, பிரீமியர்ங்கிறாள். அது மாதிரி இங்க நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இங்க உட்காந்து பிரபந்தம் சேவிக்கிறது, பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவருடைய லீலைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது, என்ன சொல்லியிருக்கு நம்ம தர்மத்துல, எதை நம்ம கடைபிடிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இங்க உட்காந்து பண்ணிட்டு தான் அங்க போய் நம்ம மேற்கொண்டு இதெல்லாம் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இல்லை, நாம் இங்க கோயில் இதெல்லாம் பண்ணி பிரகிருதி சமத்தால் இருக்கும் இதெல்லாம் பொழுதை நாம போக்குறது. இந்த முதல் அந்த 5 பயிரை தாண்டால் அந்த சாரி ஒரே ஒரு விஷயம். இவ்வாறு நம்ம அடைந்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் நாம் இந்த கோயில் சச்சங்கள்லாம் பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டு கடைசியாக இத இந்த இதுல இருந்து இது தெரிஞ்சுக்கிறத தெரிஞ்சுட்டு கருணாகதி பண்ணி மோட்சத்தை அடையிறதுதான் இந்த என்ன சொல்ற பரமபத சோபானம்ங்கிற 9 படியை காமிச்சு கொடுக்கிற இவர். அங்க போய் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுதான் முக்கியம். இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் நம்ம இருந்து கொண்டு இந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணுறோமே, இந்த கைங்கரியத்தை நம்ம அங்க போயும் பண்ணணும். அங்க போய் நம்ம அந்த கைங்கரியத்தை பண்ணி பெருமாளை பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறதுதான் மோட்சானுபவம். இதை நாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த மகா விசுவாசம் வேணும். பரண்யாசம் அப்படிங்கிற அந்த பரண்யாசம்ங்கிறது பாரத்தை சமர்ப்பிக்கிறது. சரணாகதி பண்ணிட்டோமானா நம்ம நம்ம பாரத்தெல்லாம் சமர்ப்பிட்டு விட்டோம். அவனுமே பார்த்துவான். நிர்பயக அப்படின்னு நிர்பரக பாரத்தை சொல்லிட்டோம். சோ பாரமே இல்லைன்னு நினைக்கணும். நிர்பயகன்னா பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். சோ வைகுந்தத்துக்கு அழைத்து கைங்கரிசை உபகாரம் செய்கிறானே, இதைதான் பொழுதுபோக்கி கொண்டு இருக்கிறோம். இதுதான் பரமபத சோபானம் அப்படின்னு 9 படிகளாக சொல்லி நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் சுவாமி தேசிகன். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருந்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்க நிறைய கேட்கணும்னா நிறைய மகான்கள்லாம் சொல்லியிருக்கா, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதை நீங்க அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்றேன்னா, கடைசியில இந்த சரணாகதியை கட்டாயமா பண்ணிக்கோங்கிற சரணாகதி தான் நமக்கு முக்கியம். அதனால நல்ல ஒரு ஆச்சாரியனை தெரிஞ்சு கொண்டு
அதாவது பயப்படக்கூடாது. சரணாகதினா என்னமோ என்னமோ அப்படின்லாம் நினைக்கிறான். அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் பெருமாள் நாராயணனே கதி, நாராயணனை தவிர வேற யாரும் இல்லை நம்மள அழிச்சுன்னு போறதுக்குன்னா அதுல வந்து நம்ம ஒரு இதுவா இருக்கணும், அது கான்பிடென்டா இருக்கணும். பெருமாள் தான் நம்மள வந்து வேற யாரும் கொடுக்க மாட்டாது. நிறைய கதைகள்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பார். சிவனுக்கே கூட ஒரு கபால மோஷம் கொடுக்குற அந்த பிரம்மாவோட தலையை கிள்ளி இது பண்ணிருந்தாலும் அவருக்கு பிரம்மாவுடைய சாபம் கிடைச்சிருது. எல்லா இடத்துக்கும் போய் கடைசியில பத்ரிநாராயணன் தான் அந்த சாபத்தை போக்குற, பிரம்ம சாபம் இது சிவன் சாபத்தை. அதனால நம்ம வந்து நாராயணே கதின்னு இருக்கணும். மற்ற தேவதைகளுக்குள்ள அவ இருந்து செயல் புரிகிறான். மற்ற தேவதைகள்லாம் படைச்சிருக்கானே அப்படின்னு நினைச்சா கூட அந்த தேவதைகளுக்குள்ள அவன் இருந்த அந்த தேவைகளை அவன் ஊக்குவிக்கிறான், அவளை வந்து செய்ய வைக்கிறாங்கிற அந்த ஒரு நினைப்போடு இருந்து நம்ம வந்து சரணாகதி பண்ணி அந்த இந்த மோட்சத்தை நம்ம பெறணும். அந்த பிரபத்தி சரணாகதி பண்றதுதான் நம்ம முக்கியமானதாக இந்த பரமபத சோபானத்தை சுவாமி சொல்லிக்கிறார். அதை தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது விஷயம் வந்து இதுதான். இந்த 9 படிங்கிறது இப்படி எல்லாம் நம்ம போயிட்டு அந்த 5 படிகளை தாண்டினாலும் 4 படிகளை அவனே அழிச்சுட்டு போய் நம்மளை கொண்டு போய் மோட்சத்தை விட்டுறான். அதுக்கு முதல்ல அந்த இந்த இதுவா இருக்குது என்னது, அந்த 5வது படியா இருக்கிறது தான் இந்த சரணாகதி. சரணாகதியை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பகவான் மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். அப்படிங்கிறது தான் இந்த 9 படிகளை சொல்லி பரமபத சோமானத்தை முடித்துக் கொள்கிறேன். இதோட படியை சொல்லி சுவாமி சொன்னது சொல்லி அமைகிறேன். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். சுவாமி வந்து கேட்ட பரமபத சோபானங்கிறத நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டோம். நான் வந்து உபன்யாசம் மாதிரிலாம் தெரியாது சுவாமின்னு, ஏதோ தெரிஞ்சதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன்னு நான் சொல்லுங்க. நீங்க உபன்யாசங்கள்லாம் போடாதீங்க, பகிர்தான் இது. எல்லாருக்கும் கொத்தர் நிறைய தெரியாத விஷயத்துல பகிர்ந்துக்கிட்டான், அது மாதிரி பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நம்மளும் இதை தெரிந்து கொண்டு இதை தினம் நினைத்துக்கணுங்கிறத சொல்றோம் இல்லையா, அதைதான் நினைச்சுக்கிறோம். அதனால வந்து ஐயோ உடனே நமக்கு மோஷம் பெறுவோமோ, நம்ம காரியங்கள்லாம் இருக்கே அப்படிலாம் நினைக்க கூடாது. என்னைக்கு நம்ம தேகம் விழுறதோ அன்னைக்குதான் பகவான் நம்மளை அழிச்சுன்னு போவான். ஆனா நம்ம வந்து திருப்பி வந்து இங்க வந்து பிறக்க கூடாதுங்கிறது நம்ம அதுல வந்து நம்ம இதுவா இருக்கணும். திருப்பி வந்து பிறந்து இதுல மாட்டிண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட அங்க வைகுந்தத்துல இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் ரொம்ப உசந்த இடமாகும். அப்படிப்பட்ட அந்த உசந்த இடமான பரமபதத்தை அடையணுங்கிறது தான் இந்த 9 படிகளாக நமக்கு காட்டி கொடுக்கிற அந்த சுவாமி. அந்த சுவாமியை நம்ம நினைத்து கொண்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். விதாரிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. மேம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.